மனதில் உறுதி வேண்டும். இந்த தலைப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாலே எனக்கு அவர் கொடுத்துட்டார். ஆனால் ரொம்ப நாளாகவே நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சிறு வயதிலிருந்தே நமக்கு அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இங்கே பல பேர் படித்தவங்க கூட இந்த மனதில் உறுதி வேண்டும்னு எங்கேயாவது பேச்சு போட்டியில் பேசியிருப்பீங்க, எங்கேயாவது கட்டுரை போட்டியில் எழுதி காந்தி புக்கு ஒன்று பரிசு வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ஆம்சை ஏற்றுற மாதிரி மனதில் எதுவும் உறுதி ஏற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹவ் இட் இஸ் பாசிபிள், எப்படி ஒரு விஷயம் அப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு கேள்வி. மனதில் உறுதி வேண்டும், ஓகே, எனக்கு மனசு உறுதியாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பற்றின கேள்விகள் எழுப்புவதற்கு முன்னதாக உடம்பை ஏற்றுறது மாதிரி மனசை ஏற்றிட முடியுமா? இந்த ஆம்ஸ் அப்படியே எலி வெளியில் வரணும் அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே நெஞ்சு முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி வர முடியும்? நீண்ட ஒரு மனப்போராட்டத்திற்கு பிறகு கண்டுபிடித்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஒரு குழந்தையாக இருக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய மன உறுதி ஏன் போக போக குலைந்து போகிறது? முதல் கேள்வி அன்று தான் எடுக்க வேண்டியது. ஒரு குழந்தையுடைய பிறப்பு குறித்து நாம் பேசுகிற போது அம்மாக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னைக்காவது வீட்டில் ஒழுங்கா நம்ம பிள்ளை சொல்றதை கேட்கல, இட்லி செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட மறுத்துருச்சு, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட உன்னை பெற்றெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா அப்படிமாங்க. அம்மாக்கள் படாருன்னு முதல்ல அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. பெரிய உசுறு வேணுமா சின்ன உசுறு வேணுமா டாக்டர் கேட்டார், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தான் வேணும்னு நான் சொன்னேன், நான் சமைச்சு போட்டது நீ சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிமா. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது மிகப்பெரிய விஷயம். பிரசவம் என்பது இரண்டாவது உயிர் அப்படிமா. ஒருவருக்கான இரண்டாவது ஜனனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை உண்டு. அவ்வளவு சிரமமான விஷயம் தான். ஆக்சுவலாக அந்த பிரசவ நேரத்தில் ஆண்களுக்குலாம் பெரிய வேலை இல்லை. அந்த வராண்டாவில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும், அப்புறம் சோகமாக இருக்கணும், என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறதே ஆணுக்கு குழப்பமா இருக்கும். கொண்டாட்டி உள்ள பாவம் கதறிக்கிட்டு இவன் பேசாமல் பேப்பர் படிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக ஆண் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னே தெரியாது. இப்பெல்லாம் நிலைமை மாறி போச்சுங்க. இப்பெல்லாம் ஆப்ரேஷன் தேட்டர் போல பொம்பளை பிள்ளைய கூட புருஷனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. இங்கே உண்டா அங்கேயும் உண்டு. இப்போ அங்கே போனால் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய வீரன். மூச்சு அடைச்ச வாக்கில் கத்தல இங்கே மயங்கி விழுந்தவெல்லாம் எனக்கு தெரியும். ஆப்ரேஷன் அதான் என் மனைவி கூட நான் இருப்பேன் கேட்டு சிசேரியனுக்கு உள்ள போயிட்டு அங்கே மயங்கி விழுந்து அவனை ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போன கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சிரமப்படுகிறாள் இந்த ஆண் அறிந்து கொள்கிற காலகட்டமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. பிரசவம் என்பது இரண்டாவது ஜனனம் வாழ்க்கையில். ஆனால் உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதற்கு எந்த அளவுக்கு சிரமப்படுகிறாளோ அதை விட இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு குழந்தை பெரும் சிரமப்படுகிறது. அதான் அறிவியலே. உண்மையிலேயே பெரும் விஷயமாக இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய விஷயம் தான், மறுக்கல. ஆனாலும் கூட ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வெளியே வருவதற்கு எந்த அளவுக்கு தன்னை பிரயத்தனப்படுத்தி கொண்டு வருகிறதோ அதில் பாதி தான் ஒரு பெண் முயற்சி செய்வது. அதுவும் இன்றைக்கு மருத்துவம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், வசதி வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்களே இப்போ சொல்லி போறாங்க, எபிடியூரில் போடுங்கிறாங்க. வழி இல்லாத பிரசவங்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி மருத்துவம் நகர்த்திருச்சு. ஆள் அம்பு ஆயுதம் வெளியில் வீட்டுக்காரர் இருக்காரு, சொந்தக்காரங்க இருக்காங்க, தாயப்புள்ள இருக்காங்க, நல்ல டாக்டர்கள் இருக்காங்க, ஊசி போடுவாங்க. இல்லாட்டி நம்மளே கேட்டுருவோம், எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு பெயினா இருக்கு, 3 நர்ஸ், அதுவும் தெரிஞ்ச நர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற இத்தனை கண்டிஷன்ஸோட டாக்டர்ஸ் புஷ் புஷ் அப்படிமா. யோசிச்சு பாருங்க, 30 வயதிலையோ 27 வயதிலையோ 25 வயதிலோ 24 வயதிலோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அழகா ஒரு வாட்டர் போல் அதில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை பேரை சொல்லி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. பாப்பா கேட்குது, பாப்பா கேட்குது. நடுச்சாமத்தில் 2 மணிக்கு புருஷன் எழுப்பி மேகி வேணும், என்னம்மா பாப்பா கேட்குது. எது வேணாலும் உள்ளதாச்சு ஆசையை கூட நிறைவேற்றலாம்னு நீங்க எதுக்கு இருக்கீங்க? அவன் கெட்டவனாயிரும், அதுக்கப்புறம் கொலகார ரேஞ்சுக்கு அவனை ட்ரீட் பண்ணணும். அப்போ வேண்டும் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுவாங்க. எனக்கு என்னமோ அந்த ரெட்டவடை சங்கிலி ரொம்ப அது தோணிக்கிட்டே இருக்கு. ஏமா அதுக்கும் பாப்பாவுக்கு என்னமா சம்மந்தம்? பாப்பா கேட்குதோ என்னமோ தெரியல. கொண்டாடி கேட்டால் வாங்கி கொடுக்காதோ, புள்ள கேட்டால் வாங்கி கொடுத்தாருமா இல்லையா, இல்லாட்டி குற்றவாளி ஆயிடும். அப்படி அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைக்கு சூடு தெரியாது, உலகம் தெரியாது, சிங்கப்பூர் தெரியாது, தமிழ்நாடு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது, வெப்பம் தெரியாது, வேட்கை தெரியாது, ஒன்றும் தெரியாது. நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. டிவி தெரியாது, ரேடியோ தெரியாது, இந்த உலகத்தில் வந்தால் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சு சாவடி போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பாதி வழியை கழுத்து மாட்டாம வெளியே வரும். வெளியில இருந்துட்டு புஷ் புஷ்லாம் டாக்டர் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணினாலும் அந்த குழந்தையினுடைய மனத்தின்மையும் போராட்ட குணமும் தான் இந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு காரணம். நம்ம முக்குனது காரணம் கிடையாது. நம்ம முக்குனது காரணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆலம்பாயுதத்தோடு நம்ம வெளியில வரோம். ஆனா அந்த குழந்தை, இந்த குழந்தை நான் யாரோ சினிமாவில் வர கேரக்டர் சொல்ல, நீங்க ஏன்னா எல்லாம் தான் எல்லாரும் அப்படிதான் வெளியில வந்தோம். அதுக்கு வெயில் தெரியாது, சூடு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடிக்கடி வந்து முத்தம் கொடுத்துட்டு போறான். அநேகமா வந்து அப்பா போல் இருக்கு. இந்த அம்மா பக்கத்திலே படுத்து போட்டிருக்காங்க, இதான் அம்மா போல் இருக்கு. என்ன அப்படி இந்த அம்மா தான் அடிக்கடி வருது. அநேகமா இது அம்மாவா இருக்குமோ, நர்ஸை நினைச்ச பிள்ளைங்களாம் நிறைய உண்டு இல்லையா? இந்த உலகத்தில் யாருமே இதுக்கு தெரியாது. அதற்கென்று ஆதரவாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அதுக்கு தெரியாது. மூளை முழுதாக மூடாத ஒரு காலகட்டத்தில், தோல் சரியா சேராத ஒரு காலகட்டத்தில் என்ன துடிப்போடு இந்த உலகத்திற்குள் நாம் வந்தோம். நம்பிக்கை யோசிப்பார். ஒன்லி திங் இஸ் த கன்விக்ஷன், நம்பிக்கை, அவ்வளவுதான். உறுதி, நான் வெளியே வர வேண்டும் என்ற உறுதி தான் ஒரு குழந்தையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. நம்ம முக்கினதெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான். அதனாலதான் நாம யாருமே நம்ம அம்மாவை கேட்டதே கிடையாது.
நானே தானே கஷ்டப்பட்டு வந்தேன், நீ என்னமோ கிழிச்ச மாதிரி கேட்கறியா அப்படின்னு நம்ம பிள்ளைங்க என்னைக்காவது கேட்டுக்காரம்பல? இல்லை நாம நம்ம அப்பா அம்மா கேட்டுக்கோமா? கேட்டது கிடையாது. காரணம், மனதில் உறுதி என்பது ஒரு இயல்பான விஷயம். மனதில் உறுதி இருப்பது என்பது இயல்பான விஷயம். அதை கொள்ளுகிற வேலையை தான் நாம் எப்பொழுதும் செய்கிறோம். தனியாலாம் அதுக்கான தயாரிப்பு திட்டம்லாம் கிடையாது. மனதில் எப்படி உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 1, காலையில் எழுந்தவுடன் பச்சை முட்டை 3 குடிக்க வேண்டும். முடியாது. சிறந்த நூல்களாக தேடி படிக்க வேண்டும். படிச்சா மண்டையில் ஏறணும்ல. ஹரிச்சந்திர நாடகத்தை 1000 பேர் பார்த்தார்கள் காந்தியோடு சேர்த்து. ஆனால் ஹரிச்சந்திரனை போல பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் காந்திக்கு மட்டும்தான் வந்தது. ஏன்? கூட பார்த்தவங்க டிவி சீரியல் மாதிரி பார்த்துட்டு போயிட்டான். காந்தியிடம் ஏற்கனவே பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை ஹரிச்சந்திர நாடகம் ஊக்குவித்தது. என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது ஊக்குவிக்கும். இங்க கோபிநாத் வந்து குமர குமர கத்திட்டு போனாலும் உமருக்குள்ள ஒரு ஆடிட்டு இருக்கிற உட்கார்ந்துருக்க ஒரே காரணத்தினால அது நடந்ததுங்க அவசியம் இல்லை. இங்கேருந்து என்ன வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அங்கிருந்து அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் முக்கியம். மனதில் உறுதி வருவதற்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுகிறது. நல்ல விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான திறந்த மனது உங்களுக்கு இருக்கும் என்றால் அது உறுதியான மனது. அவ்வளவுதான். அடிச்சு எப்படிலாம் ஒன்றும் போட விடுது. நான் நிறைய குறிப்பொழிகள்லாம் பார்த்திருக்கேன். காலையில் எழுந்த உடனேயே இந்த நாள் நன்றாக இருக்கும் என்று 3 முறை சொல்ல வேண்டும். 5 முறை சொல்லலாம், அல்லது 10 முறை. அவன் கெப்பாசிட்டி சொல்லிக்க வேண்டாம். எனக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படி சொல்றது பயம். ஏன்னா கெட்டதே நடக்கும் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால வெளியில இருந்து நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய அகச்சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மனதின் உறுதியை யாராலும் குலைத்து விட முடியாது. எல்லோரும் மன உறுதியோடு பிறந்தவர்கள். அதுக்கு தான் நான் குழந்தையாக இருக்கிற போது நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். வளருகிற போது நம்முடைய அவநம்பிக்கைகள் இந்த சமூகத்தாலும் சுற்றி இருப்பவர்களாலும் அல்லது நம்மாலும் கூட வெளிப்புற சூழலாலும் கூட நமக்குள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு குழந்தை சந்தேகம் இல்லாமல் தன்னை நம்பும். நாம் எப்போதும் சந்தேகத்தோடு தான் அடுத்தவரை நம்புகிறோம். வளர 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 இந்த மனதை காயப்படுத்தி மூளைக்கு மனதுக்கும் ஒரு சண்டை ஏற்படுத்தி மூளை சொல்லுவதையே மனது கேட்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறி இருக்கோம். எப்ப மனது ஒன்றை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ மூளை அந்த வேலையை பார்க்கும். எப்பொழுது மூளை மனதை கட்டுப்படுத்துகிறதோ மூளை சொல்வதை தான் மனிதன் கேட்பான். இது மூளைக்கு மனதுக்குமான வித்தியாசம். மனது உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் மூளையை தாண்டி யோசிக்கக்கூடிய மனநிலை மனதுக்கு இருக்கணும். ஆனால் மனது என்பது வெளிப்புற கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது. உங்கள் மனதை யார் வேண்டுமானாலும் மாற்றலாம், போறவானவெல்லாம் மாற்றலாம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான நம்பிக்கையோடு அப்படியே கிளம்பி வெளியில போகிற இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போற வார்த்தை கூட உங்களுடைய சிந்தனை குலைத்து விடும் என்றாலும் உங்கள் மனது உறுதியாக இல்லை. அவ்வளவுதான். காரணம், ஏற்கனவே அது பலகீனமாக தயாரிக்கப்படலை, நம்ம பலகீனமாக மாற்றி வைத்திருப்போம். ஒரு குழந்தை சந்தேகம் இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தை நம்புகிறது. அந்த பிள்ளைகிட்ட மறுபடி இங்க பாரு, இது ரொம்ப போட்டிகள் நிறைந்த உலகம், போட்டு போயிடுவாங்க, அவனை குத்திட்டு நீ போகணும், உன்னை குத்திட்டு நான் வரணும், இது அடுத்தவனை ஜெயிப்பதுதான் வாழ்க்கையில் ஜெயிப்பது, உன்னை நீ ஜெயிப்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பது அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே வெற்றி என்பது என்னை நான் தோற்கடிப்பது தான், அடுத்தவனை தோற்கடிப்பது அல்ல. நேற்று நான் யாராக இருந்தேன், இன்று நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி அன்றி. ஏன்னா அடுத்தவை நான் நினைச்ச மாதிரி வளரணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் ஒரே நாள்ல 2 அடி வளருவான். போன தடவை பார்த்தப்ப கலந்தரனை பையன் இவ்வளவு உயரம்னா இப்ப பார்த்தா கலந்தரனோட உயரமா இருக்கான். அவன் இதுக்கு மேல வளர்ந்தாலும் மேல இடிச்சிரு போட்டு குறுக்கால என்ன கலந்தரனை வந்து பேசுறாப்ல இங்கிட்டு நின்றுதாப்லன்னு பார்த்தா ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான் அவ்வளவு உயரத்துல. நான் போன தடவை பார்த்தப்ப 1 அடி கம்மியா இருந்தாங்க. ஒரு மனுஷன் 1 வருஷத்துல 1 அடியா வளருவான். அவனுக்கு ஈக்குவலா நான் வளரணும் நான் நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஆக வெளிப்புற கட்டுப்பாடு என்பது என்னிடம் இல்லை, அகப்புற கட்டுப்பாடு என்பது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி குழந்தையுடைய நம்பிக்கைங்கிறது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையை நம்ம சிறு வயதிலிருந்தே கட்டுப்படுத்தும். அருகில் இருக்கக்கூடிய மரத்தில் ஏறி அது விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நேரத்தெல்லாம் ஏறினால் விழுந்து விடுவாய்ட்டு தொடர்ந்து பயப்படுத்தும். கால் அடிபட்டு போகும், முட்டி அடிபட்டு போகும், மூக்கு போயிடும், பல்லு போட்டு போயிடும். அங்கே பார்த்து பக்கத்து வீட்டுக்கார ஏற்கனவே விழுதான் மூக்கு சப்பையா போச்சு அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தை என்றாவது ஒரு நாள் நீங்கள் அடுப்படியில் இருக்கிற போது கிளைகளின் வழியாக ஏறி 4 முறை விழுந்தாலும் உச்சாணி கம்பில் உட்கார்ந்து அங்கிருந்து ஜன்னல் வழியாக கத்தி அம்மாவா நீ சொன்னியில முடியாதுன்னு மேலே ஏறிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தான் அவன் கீழே இறங்குவான். அவன் முட்டி சிரைத்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி. ஆனால் பாதுகாப்பு என்ற பெயரில் என்னுடைய மன உறுதியை நான் குலைக்கும். வெளிப்புற சூழல்கள் வழியாக அந்த மனதில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் அடைக்கிறோம். குழந்தை சந்தேகம் இல்லாமல் நம்புகிறது. இந்த உடம்பும் கூட வாழ்க்கையும் கூட அப்படித்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அறிவியலை நம்புகிறவர்களும் சரி, கடவுளை நம்புகிறவர்களும் சரி. இந்த வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு தேவைப்படக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளோடு தான் ஒரு மனிதனை உருவாக்கியிருக்காது பேக்கேஜ். இந்த சூழ்நிலையை நீ கையாளுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்புற சூழலை கையாளுவதற்கு ஏற்றபடியாக இருந்தாலும் கூட உட்புற சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் உங்களால் அதை கையாள முடியாது இல்லையா? படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் படிக்கவில்லை. காரணம் உங்களுடைய உட்புற சூழல் சரியில்லை. பிரச்சனைகளை கையாளுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் என்னுடைய தொழில் நட்டமடைந்து விட்டது, வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு நான் போக வேண்டும், எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய மனிதர்கள் இருக்கிறார்கள், வங்கிகள் கடன் தர வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு இருக்கக்கூடிய அறிவின் வழியாக அடுத்த நிலையை நான் தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனை முன்னால் இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் முயற்சி செய்வது பார்ப்பதில் ஒரு சுணக்கம் இருப்பதன் காரணம் அதெல்லாம் நடக்காதது என்னுடைய மனதை சொல்ல நான் பழக்கி வைத்திருக்கிறேன். மனது எப்போதுமே பாசிட்டிவா தான் சொல்லும், ஆனால் நான் பழக்கி வைத்திருக்கிறேன்.
எல்லா புறச்சூழ்நிலைகளும் கூட இந்த கடவுளாலும் இந்த இயற்கையாலும் பாதுகாப்பாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாமத்தான் அதை ஆபத்தண்டே கருதி கொண்டிருக்கிறோம். எல்லா பிள்ளையும் ஒரு தடவையாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த தொட்டியிலேருந்து கீழே விழுவும் இல்லையா? நீங்கள் விழுந்திருப்பீங்க, நானும் விழுந்திருப்பேன். என்ன ட்ரை பண்ணாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பா நீங்க தொட்டி கட்டினாலும் ஒரு தடவையாவது பிள்ளை தொட்டியிலேருந்து கீழே விழும். சின்ன பிள்ளை, 3 மாச பிள்ளை, 6 மாச பிள்ளை, 8 மாச பிள்ளை, 7 வயசு வரைக்கும் தொட்டியில படுத்தவங்க எல்லாம் ஆட்டத்துக்கு வரமாட்டாங்க. நான் சொல்றது 1 வருஷம் வரைக்கும். 2 மாச பிள்ளை தொட்டியிலேருந்து விழுந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்க வீட்டுல இது நடந்திருக்கு, நீங்களே விழுந்திருப்பீங்க. 3 மாச பிள்ளை கை காலெல்லாம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்குமே, அந்த பிள்ளை தொட்டியிலேருந்து விழுந்துருச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே விழுந்திருப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை கூட விழுந்திருக்கான். ஆனா எங்கேயாவது தொட்டியிலேருந்து ஒரு குழந்தை விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் ஒடிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிள்ளை மூக்கு உடைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. குழந்தை ஒரு முறையாவது தொட்டியிலேருந்து விழுகும், 2 முறை விழுகும், 4 முறை விழுகும், 1 முறை அடிபடாது. ஏன்? எப்படி? நீங்க செஞ்சீங்களா? இயற்கையே அப்படித்தான் செய்திருக்கிறது. குழந்தை தொட்டிலிருந்து விழுகிற போது முயல் போல அது உடம்பு மாறி. இங்கே ஆபத்துகளை சரி செய்து கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளோடு தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புறச்சூழலில் கூட நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மனதை, இந்த மூளை சொல்லக்கூடிய அறிவுரைகளின்படி பயமுறுத்தி வைத்திருக்கிறோம். நடக்காது, இறங்காது, கஷ்டம், முடியாது, முடியாது. நல்லா படிங்க நம்ம வீட்டில் சொல்ல மாட்டேங்க. கவனிச்சு பாருங்க. நம்முடைய நோக்கம் நம்முடைய குழந்தை நல்லா படிக்கணும். நம்ம அப்படியே சொல்லுவோம். படிக்கலைன்னா என்ன வேணும் தான் சொல்லுவோம் இல்லையா? படிச்சா நல்லா வருவேன்னு சொல்லணும்ல, அதானே நம்முடைய நோக்கம். படிக்கிற உருப்படாம போயிடுவேன், படிக்கல மாடுதான் மேய்ப்பேன். இந்த ஊர்ல எங்க மாடு மேய்ப்பீங்க? படிக்கல நடு ரோட்ல தான் நிற்பேன். படித்தால் நன்றாக வருவாய் என்று சொல்ல வேண்டிய வாய் ஏன் படிக்கவில்லை என்றால் என்னவா என்று சொல்லுகிறேன். ஆக நம்முடைய மனதை நெகட்டிவாக தொடர்ந்து நாம் தயாரித்துக் கொண்டே இருக்கோம். ஒரு சிலை எப்படி வடிக்கப்படுகிறது? சிற்பி எப்படி ஒரு சிலையை உருவாக்குகிறான்? அவன் எது பண்றான்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு பாறையினுடைய தேவையற்ற பகுதிகளை ஒதுக்கி விடுகிற போது உள்ளே இருக்கிற சிலை வெளியே வருகிறது, அவ்வளவுதான். சிலையின் ஒண்ணு புதுசாக அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பாறையில் தேவையில்லாத பகுதிகளை நீங்கள் விலக்கி விடுகிற போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிலை வெளியே வருகிறது, அவ்வளவுதான். நீங்கள் தேவையில்லாத உங்கள் மனச்சுமைகளை வெளியே கொண்டு வந்து விட்டாலே மனது தானாக உறுதியாகிவிடும். மனதை உறுதியாக்குவதற்கு ஒரே வழி அதை பழைய நிலைக்கு கொண்டு வருவதுதான். மனதை உறுதியாக்குவதற்கு ஒரே வழி அதை பழைய நிலைக்கு கொண்டு வருவதுதான். நான் எப்பொழுதுமே சொல்றேன், உண்மையிலேயே பெரியவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பிள்ளைகளிடம் வந்து கற்றுக்கொள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. உண்மையிலேயே நாம் பிள்ளைகளிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை, வாழ்க்கை, மன உறுதி. அவர்கள் ஒரு நிமிடத்தில் தேவதைகள் ஆகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தாவணியை தலையில் போட்டுவிட்டு அப்படி தலையில ஏதோ ஒன்று எடுத்து வச்சு நான் தேவதை ஆகிவிட்டேன் என்று ஒரு குழந்தை நம்புகிறது. அது தேவதையாக உங்களுக்கு தெரிவதன் பின்னணியில் உடை இல்லை. அந்த குழந்தையின் நம்பிக்கை உங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்தில் நான் கடவுள் என்று அவனை ஒரு நிமிடத்தில் அவதானித்து விடுறான். நான் கடவுள் என்று அவன் அறிவிக்கிறான். நான் சாத்தான் என்றும் அவன் அறிவிக்கிறான். நான் யார் என்று அவன் அறிவிக்கிறான். ஒரு குழந்தை அதுவாகவே மாறி விடுகிற நம்பிக்கையோடு இருக்கிறது. நீ கடவுள் இல்லை அப்படின்னு அவன்கிட்ட ஏன் சொல்லணும்? நீ பிரின்சஸ் இல்லை அப்படின்னு ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? நீ போட்டிருப்பது வேடம் என்று ஏன் அவனிடம் சொல்லுகிறோம்? அவன் எதை எடுத்தாலும் அதை தரித்து விடுகிறான். ஆனா நாம எப்படி இருக்கோம்? லைஃப்ல இவ்வளவு செட்டிலான பிறகும் கூட நாளை காலையில வாழ்க்கை புட்டுக்குச்சுன்னா அடுத்தவனுடைய பார்வையில இந்த ஆள்லாம் செம்மத்துக்கு நல்லா இருப்பான்டா அப்படின்னு எவ்வளவு பேர் நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஒரே படபடப்பா இருக்குங்க. பிபி மாத்திரை தான் போட்டுக்கிட்டு படுக்கிறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செட்டில் ஆகும். செட்டில் ஆனவனே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நம்ம ஊர்ல நண்பர்கள்லாம் சொல்ல போனா சொல்றேன், உனக்கு கல்யாணமே நடக்காது. செட்டில்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் சப்ஜெக்ட் டு கன்சிடரேஷன். 10,000 ரூபாய் சம்பாதித்தால் போதும் என்று சென்னைக்கு வந்தேன். செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த கனவை முழுசா காண்டதுக்குள்ளே எனக்கு 10,000 சம்பளம் வந்துட்டாங்க. அப்ப நினைச்சேன், அப்ப 10,000 கனவு இருக்கக்கூடாது, 20,000. நான் நானும் இன்னும் செட்டில் ஆகல. உங்களை மாதிரி நீங்க எப்படி செட்டில் ஆகலையோ அது மாதிரி நானும் செட்டில் ஆகல. ஆனா ஏன் இந்த மனநிலை நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது? இந்த பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், மனம் சொல்வதை நம்ம கேட்கல. மனதை உறுதியாக்குவதற்கு மட்டும் முயற்சிட்டே இருக்காங்க. அங்கதான் வேக்குவமே இல்லையே. எந்த இடத்துல அந்த உறுதியை சேர்ப்பீர்கள்? தன்னம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகளை உங்கள் மனதுக்குள்ளே எப்படி போய் சேர்ப்பீர்கள்? அங்கதான் இடம் இல்லையே. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை இந்த மனதுக்குள்ளே எப்படி கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? அங்கதான் இடம் இல்லையே. எதிர்காலம் குறித்த தீர்க்கமான முடிவுகளை எப்படி அந்த மனதுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? அங்கதான் இடமில்லையே. அங்க பொறாமையும், கோபமும், குரோதமும், காமமும், வன்மமும், அடுத்தவன் கார் வாங்கிட்டாங்கிற வைத்தறிச்சலும் அடைத்து கொண்டு கிடக்கிற இடத்தில் எப்படி நான் நம்பிக்கையை கொண்டு போய் சேர்ப்பேன்? உங்களுடைய ஒரே வேலை புதிதாக எதையும் செய்ய வேண்டியதல்ல, பழைய நிலைக்கு திரும்புவது மட்டும்தான். இந்த வாழ்க்கை பாடம் முழுக்க முழுக்க அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கு. நான் யாராக வேண்டும் என்பதை அடுத்தவன் தீர்மானிக்கிறான். நமக்கு 4 மிக முக்கியமான சிக்கல் இருக்கு. நம்முடைய மன உறுதி, ஏன்னா மன உறுதி என்பது ஏற்கனவே இருக்கிறது, குலைவது மட்டும்தான் நம்முடைய சிக்கல். அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கிறப்போ 4 மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக உளவியல் ரீதியாகவே சொல்லப்படுது. நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அல்லது வளரும் சமூகம் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது இன்னொருவனை போல் நான் வாழ முயற்சிப்பது. முதல் பிரச்சனை அதுதான்.
என்னுடைய மன உறுதி குறைவதன் பின்னால் ஆனா நாம நினைக்கிறோம் இன்னொருவனை போல நான் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது என்னுடைய மனது உத்வேகமாக செயல்படும். கிடையாது, மூளை மட்டும்தான் உத்வேகமாக செயல்படும். மனது நிம்மதியை தேடும், மூளை பொருளை தேடும். மனது சந்தோஷத்தை தேடும், மூளை சௌகரியத்தை தேடும். மனசுக்கு மூளைக்கும் பெரிய சண்டை உண்டு. மூளை ஜெயிக்கிறதா மனசு ஜெயிக்கிறதாங்கிறதா வேல்வி. இங்க மூளை ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் மனசு ஜெயிச்சிருது, மனசு ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் மூளை ஜெயிச்சிருது. அவ்வளவுதான் பிரச்சனை. மனசு ஜெயிக்க வேண்டிய இடத்தில் மூளை ஜெயிப்பதும், மூளை ஜெயிக்க வேண்டிய இடத்தில் மனசு ஜெயிப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், நான் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகணும், என்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும், 4 பேருக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணுங்கிற வரைக்கும் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. யாரோ ஒருவரை போல நானும் வாழ்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது என்னுடைய சுயம் செத்து போகிறது. அவனை போல இப்ப நான் ஆயாகணும். யோசிச்சு பாரு, அவனை போல நானும் மாறியாக வேண்டும் என்பதை விட இந்த உலகத்தில் சிரமமான விஷயம் என்று ஒன்று இருக்கவே முடியாது. அவனை போல நான் மாற வேண்டும் என்றால் அவனிடம் இருக்க வேண்டிய எல்லாமும் எனக்கு இருக்க வேண்டும். அவன் அறிவு இருக்க வேண்டும், அவனின் உயரம் இருக்க வேண்டும், அவனின் வீடு இருக்க வேண்டும், அவன் கார் இருக்கணும், அவன் சொந்த பந்தம் இருக்கணும், கடன் கொடுக்க மாமனார் இருக்கணும், இவ்வளவு இருக்கணும் இல்லையா? அது அத்தனையும் எனக்கு கிடைக்காத போது எனக்கு ஏக்கம் இருக்கிறது. ஆண்டவன் என்னை மட்டுமே சோதிக்கிறான் என்று நாம நினைத்துக் கொள்ளும். கடவுளிடம் போய் என்ன மட்டும் எப்படி தண்டிக்கிறேன்? மைண்ட் வாய்ஸை மட்டும் கேட்கறதுக்கான நமக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா கோவிலில் போட்டீங்கன்னா நல்லா தெரியும். என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன்னு அவ்வளவு பேரும் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன்டா இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்லிக்கிட்டு இருப்பார். யாரோ ஒருவரை போல மாற முயற்சிக்கிற போது ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சிக்கல், உங்களுடைய பலம் என்னவென்று நீங்கள் தொடர்ந்து விடுகிறீர்கள். நமக்கு தெரியாது என்னுடைய பலம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு நான் என் வழியாகத்தானே முயற்சிக்க முடியும். எப்படி அடுத்த வழியாக முயற்சிக்க முடியும்? அடுத்தவரை போல நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவரிடமிருந்து நான் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். அவரை போல நான் உழைக்க வேண்டும், ஆக நல்லது. எதிர்விட்டக்காரன் போல நானும் வளர்ந்து விட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிற போது, அவராகவே நான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது, அவரிடம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. கிடைக்காத போது ஏக்கம் இருக்கிறது, ஏக்கம் கவலையை தருகிறது, கவலை கோபத்தை தருகிறது, கோபம் உறுதியை கொள்ளுகிறது. அவ்வளவுதான். அந்த உறுதியை கொள்ளுகிற விஷயத்தை நிறுத்த வேண்டும். உறுதி இல்லாத மனசு ஒன்றும் கிடையாது. அந்த உறுதி எங்கிருந்து வருகிறது என்ற கேள்விதான் மிக முக்கியமானது. என்னுடைய புறச்சூழல் எனக்கு சாதகமாக இருந்த போதும் என்னுடைய அகச்சூழல் எனக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் எந்த வேலையும் நடக்க போறது கிடையாது. நான் ஏன் இன்னொருவர் போல வரணும்? இங்க எல்லாருக்கும் அதான் சிக்கல். இன்னொருவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீயும் வா என்பது வேறு. யாரோ ஒருவனை தோற்கடிப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை போல ஒரு மடத்தனமான நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இந்த ஜீவனமும் இந்த வாழ்க்கையும் யாரையும் ஒருவரை தோற்கடிப்பதற்கு அல்ல, நீங்கள் வாழ்வதற்கு மட்டும்தான். The purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் வாழுதல் மட்டும்தான். இமயமலையில ஏறுறது, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து கீழே குதிக்கிறதுலாம் அப்புறம். வாழுதலின் அடிப்படை நோக்கம் வாழுதல் தான். வாழ்க்கையை தொலைத்து விட்டு என்ன வாழ்க்கையை நாம் வாழப்போறோம்? ஆக என்னுடைய இயலாமையும் என்னுடைய கோபமும் ஏன் என்னால் செய்ய முடியல, அவனை போல என்னால் ஏன் செய்ய முடியல, அவனை போல என்னால் ஏன் ஆக முடியலைங்கிறது எனக்கு ஏக்கத்தையும் என் மீதான என்னுடைய நம்பிக்கையை குறித்து நமக்கெல்லாம் ஒத்து வராதா? நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மனநிலையை நோக்கி இழுத்து போகிறது உங்கள் மூளை. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தேவையில்லாமல் அதிகமாக ஆசைப்பட்டு, நியாயத்திற்கு புறம்பாக ஆசைப்பட்ட அந்த விஷயம் நடக்காத போது ஏற்படக்கூடிய ஏக்கம், உங்களுக்குள் தரக்கூடிய அந்த குற்ற உணர்வும் கவலையுமே உங்களை பிடுங்கி திங்க நீங்கள் சோகமாகிறீர்கள். சோகமானவன் ஜெயிக்கவே முடியாது. நாம் ஜெயிப்பதன் மூலமாக சந்தோஷத்தை பண்ணணும் தானே ஆசைப்படுறோம். ஜெயிப்பதன் மூலமாக வெற்றி கிடைப்பதன் மூலமாக பணம் கிடைப்பதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு உண்மை அது இல்லை. வெற்றி பெறுவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சி இருந்தால் சத்தியமாக வெற்றி கிடைக்கும். If you want to be successful, you need to be happy. அதுதான் ஒரே வழி. ஆனால் சந்தோஷத்துக்கு சாதகமான அத்தனை காரணியை கொண்டு விட்டு ஒரு வாழ்க்கை நடத்துகிறோம். குழந்தையின் கொஞ்சலை விட்டுவிட்டு, மனைவியின் காதலை விட்டுவிட்டு, நண்பர்களின் அருகாமையை விட்டுவிட்டு, வாழ்வின் அற்புதங்களை விட்டுவிட்டு, இயற்கையின் நேசத்தை விட்டுவிட்டு, குருவிகளின் சத்தத்தை விட்டுவிட்டு, 24 மணி நேரம் எக்ஸல் ஷீட்டுகளிலும் கம்ப்யூட்டர்களிலும் விழுந்து கிடப்பதன் மூலமாக கிடைக்கிற பணத்தின் வழியாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள் என்னுடைய மனது போய் தங்கிக் கொண்டு, ஆனால் மனதுக்கு நன்றாக உண்மை தெரிகிறது, அது எதிர்த்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மனது சொல்லுகிறது இது வாழ்க்கை இல்லை என்று, மூளை சொல்லுகிறது இல்லை என்றால் உன் வாழ்க்கை போகும் என்று. மூளை பயமுறுத்தும், மனசுதான் ஆசுவாசப்படும். கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு மனுஷனுக்கு ஒன்னே ஒன்றாக தூக்கம். எல்லாம் இருக்குப்பா. வயசானவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிடும். இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க. ஐயா கூட சிரிக்கிறார். பெரியவங்க தான் இருந்தாலும் ஒரு யதார்த்தத்துக்காக நான் சொல்றேன். பசங்க தூங்குனா ரொம்ப அநியாயத்துக்கு தூங்குனா எடுப்புங்க, அவன் தூங்குனா விட்டுருங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் ஆசைப்படுறது அது ஒண்ணுக்கு தான். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க. நீங்க 4 மணிக்கு 4 மணிக்கு டன்னு எந்திரிச்சிருவேன் 70 வயசுல நீங்க சொல்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் சாதனை கிடையாது. உங்களுக்கு 4 மணிக்கு மேல தூக்கம் வராது. அவ்வளவுதான் உண்மை. நீங்களும் கூட 12 மணி நேரம் தூங்கி கிடக்க ஆசைப்பட்டவர்கள் தான். அலாரத்தை 5 முறை அணைத்து விட்டு இன்னும் 5 நிமிடம் என்று கெஞ்சி தூங்கியவர்கள் தான்.
டான்னு 4 மணிக்கு எந்திரிச்சேன், டான்னு 4 மணிக்கு வேற வழியில் எந்திரிச்சு தான் ஆகணும். அதுக்கு மேலே தூக்கம் வராது. 16 மணி நேரம் குழந்தை தூங்கும். உங்க எல்லாருக்கும் நான் குறுக்குவழி சொல்லக்கூடாதனால ஒரே ஒரு குறுக்குவழி சொல்றேன். மனது உறுதியா இருக்கணும்னா நியாயமா தூங்கணும். இதுக்கும் தூக்கத்துக்கு என்னடா சம்பந்தங்கிறீங்களா? இருக்கு. தூங்காத மனசு ஓய்வில்லாமலே இருக்கும். அதுவும் நமக்கு தூங்குறதே கிடையாது. நம்ம தூங்குறது நமக்கே தெரியும். நானா தூங்கிறேன் எனக்கே தெரியும். நான் இப்படிதான் தூங்கி புரண்டு படிக்கிறேன், புரண்டு தான் படிக்கிறேன்னு தெரியும். அவ்வளோ கான்சியஸா தூங்கணும். தூங்கிறப்ப எவனாவது கழுத்து நினைச்சு கொண்டு விடுவான்னு பயம். தமக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு ஜன்னல் சாத்திருக்காரு பாரு. என்னமோ கடத்திட்டு போறது நாடே காத்துக்கிற மாதிரி அலர்ட்டாவே இருக்கணும். காரணம், வாழ்வினுடைய அடிப்படை நோக்கத்திற்கு புறம்பாக நம்மை மனதை தயார்படுத்துறாங்க. அப்ப உறுதி கொலை. மனசு ரொம்ப நல்ல மனசு, அது ரொம்ப இலக்கிய. மனதினுடைய குணங்கள் வேறு, மூளையின் குணங்கள் வேறு. மூளையின் குணங்களை ஆகச் சிறந்தது என்று ஒரு பொருளாதாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூளை சிந்திக்காததை மனசு யோசிக்கும். மனசு கருணையானது, அன்பானது, காதலோடு கூடியது, விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைப்பது, அடுத்தவனை காயப்படுத்தக் கூடாது என்று ஆசைப்படக்கூடியது, பேராற்றலும் பெரும் சந்தோஷமாய் ஒரு ஜீவ மனிதர்களை சேர்த்துக் கொள்ளும் சந்தோஷம் கொண்டது. அந்த அன்புக்கு இருக்கிற பேராற்றல் தான் ஒரு சமூகத்தை உருவாக்கும். மூளை துணைதான் வர முடியும், தயவு செய்து வர முடியும். அன்பின் பேராற்றல் தான் ஒரு சமூகத்தை வழிநடத்தும். 1965 இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய லீ குவான் யூவிடம் என்ன இருந்தது? இந்த சமூகத்தின் மீது பிரியம் இருந்தது, வேற ஒண்ணு கிடையாது. எல்லா ஆயுதமும் கூட பிரியம். என் மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய என்ற தீரா பிரியம், என் சமூகம் நன்றாக வந்துவிடும் என்ற தீரா காதல். அந்த அன்புதான் அவரை வழிநடத்தியது. அன்பு வழிநடத்துகிற போது மூளை பின்ன வந்தே ஆகணும். மனசு சொல்றது ஒரு மனுஷன் கேட்கிறப்போ அதை மனதின் வழியாக நீங்கள் மூளையை தோற்கடிக்கிற போது மூளை உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும். என் மனதினுடைய ஆசை என் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், என் அன்புக்குரியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த தலைவர் நினைக்கிற போது தானாக மூளை வேலை பார்க்கிறது, அந்த மனிதர்களை ஆளாக்க என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த தேசம் வளர்ந்து இருக்கிறது. That doesn't come from what you say knowledge. அறிவின் வழியாக மட்டும் அது நடந்தல்ல, ஆற்றலின் வழியாக மட்டும் நடந்தல்ல. அடிப்படை கூறு என்பது அன்பு, அவ்வளவுதான். அன்பின் வழியாக மட்டுமே நடக்கும். இன்னைக்கு நீங்களா கடுமையாக வெற்றி பெற்று பெரிய ஆளாக மாறணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னால் உங்கள் ஆற்றலா துணை இருக்கிறது. என்னுடைய தலைவரை நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் மீதான பிரியம் தான் உங்களுடைய உழைப்பு. ஆனா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பிரியத்தை தொலைத்து விட்டு எந்த ஊருக்கு உழைத்து என்ன செய்ய போறோம்? நம்மெல்லாம் சௌகரிய கொஞ்சங்களுக்கு பழகி அதற்கு பெயர் திட்டம் என்று பெயர் வைக்கிறோம். அதுதான் வாழ்வின் அடையாளம் என்று பெயர் வைக்கிறோம். நெறிகளை விட திட்டங்கள் பெரியவைகள் அன்று. நெறிகளை விட திட்டங்கள் பெரியவைகள் அன்று. நெறிகள் தான் பெரியது, அன்புதான் பெரியது. ஆற்றல் அதற்கு பின்னால் துணைவர். ஆற்றல் என்பது உங்களுடைய ஒரு அடிஷனலான வரக்கூடிய விஷயம்தான். உங்கள் பக்கத்திலே அன்பு இருக்கிற போது தாராளமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை வரும். நீங்கள் யாராகவும் மாற தயவு செய்து முயற்சிக்காதீர்கள். இந்த நிலை நம்முடைய பிள்ளைகள் மீதும் திணிக்கப்படுது. என் பிள்ளை நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். ஏன்? அவன் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறான். என்னுடைய தீரா கனவுகளை தீர்த்து வைக்கும் பேராயுதமாக என்னுடைய பிள்ளை பார்க்கப்படுகிறது. என்னுடைய தீரா கனவுகளை தீர்த்து வைக்கும் பேராயுதமாக என்னுடைய பிள்ளை பார்க்கப்படுகிறது. நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் என் பிள்ளையின் வழியாக நான் செய்து விடுகிறேன். நானும் வாழ மாட்டேன், அவனையும் வாழ விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி வாழல, சரி அவனாவது அவன் நினைச்ச மாதிரி வாழ. நானும் நான் நினைச்ச மாதிரி வாழல, நீ நினைச்ச மாதிரி வாழ. ஓ பிள்ளையும் அவன் நினைச்ச மாதிரி வாழ விட்டார். அப்ப யார் நினைத்த மாதிரியோ வாழுவது என்பது மூளையின் வாழ்க்கை. நான் நினைத்த மாதிரி வாழ்வதுதான் மனதின் வாழ்க்கை. அப்ப நான் நினைச்ச மாதிரி வந்தா கெட்டு போவானா? கெட்டு போக மாட்டான். மனதுக்கு கெட்ட குணமே கிடையாது, கெட்ட குணம் கிடையாது. அவன் கெட்ட மனசுக்காரன் நீங்க சொல்றீங்களா, அது ஏற்பாடு. அவன் திட்டமிட்டு கெட்டவனாகத்தான் மாற முடியும். மனது கருணையா. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, அவசரமாக நீங்கள் ஏறி பயணித்து உங்களுடைய இன்னொரு இலக்கை அடைய வேண்டும் என்ற நெருக்கடி உங்களுக்கு இருக்கிறது. அங்கே ஒரு பிள்ளை யாரோ தன்னுடைய குடும்பத்தை தவற விட்டு விட்டது, அடுத்த இடத்திற்கு போவதற்கு வழி தெரியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டு இருக்கிறது. ட்ரெயின் கிராஸ் பண்ண போது வரப்போது அந்த குழந்தையை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அந்த குழந்தையை விசாரித்து சரியான இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கோ உங்கள் அலுவலகத்திற்கோ போவது. இன்னொன்று, யார் நமக்கு காரணங்கள்லாம் நல்லாவே நம்மளால சொல்ல முடியும். எவ்வளோ பேர் போறான், போலீஸ் வந்து கரெக்டாக கூட்டிட்டு போயிருவியா, ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா இங்கே தான் இருப்பாங்க, அந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டு இருக்கு, அவங்க தாய்மாவை இப்போ கரெக்டாக கிராஸ் பண்ணுவாங்க, வர எல்லா சினிமாலும் இன்டர்வல் அப்படி தான் வச்சிருக்காங்க, அதனால வந்து கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம 1000 சமாதானங்களை நமக்கு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி அலுவலகத்திற்கோ வீட்டுக்கோ போகுது. 2க்கும் உங்களுக்கு சான்ஸ். ஆனால் இந்த 2ஐயும் யார் சொன்னாங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்லனா, அழுதுகிட்டு இருக்க புள்ள ஓம் புள்ள மாறுறா, அந்த பிள்ளைய கொண்டு வீட்டில் விட்டுறான்னு சொல்றது உங்க மூளை இல்லை பாஸ், உங்க மனசு. உங்கள் மனதுதான் அதை செய்கிறது, மூளை அதை சொல்லாது. லேட்டாக போனீங்கன்னா பாஸ் திட்டுவான், வேலை போயிடும், வீட்டுக்கு லேட்டாக போகாத,
அதை யாராவது காப்பாற்றுவான்? இதில் எதை நீங்க சூஸ் பண்ண விரும்புறீங்க? மூளை ஒரு நாளும் நிச்சயமாக தவறு செய்யாது. சாரி, மனது ஒரு நாளும் நிச்சயம். பாருங்க, இப்ப மூளை ஓவர்லாப் பண்ணுது, மூளை ஓவர்லாப் பண்ணுது. அப்படி சொல்லாத, மூளை சிறந்ததுன்னு சொல்லு. இப்போது கூட நான் பேசுவது என் மூளையில் இருந்தாங்க, என் சக இனத்தின் மீது எனக்கு இருக்கிற பிரியத்தில் இருந்துதான். அந்த பிரியம் தான் எனக்கு உரிமையை கொடுக்குது. நீங்கள் நீண்ட காலமாக நம்பி வந்த விஷயத்திற்கு விரோதமாக ஒன்று உங்கள் முன்னால் வைக்கிற துணிச்சல் என்னுடைய மூளைக்கு கிடையவே கிடையாது. என் மனசுக்கு, என் மக்கள் மனசை புரிஞ்சுப்பாங்க. அது சரிதான் என்றவர்கள் மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப அது தம்பி கரெக்டா சொல்லிவிட்டான் யாராவது யோசிப்பாங்கிற நம்பிக்கையை மனதுதான் தருகிறது. இல்லைனா உங்களை வசப்படுத்தி ஏமாற்றும் வித்தை என் மூளைக்கு நன்றாக தெரியும். அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனால் என் மனசு சொல்வதை நான் ஆதாரமாக நம்புவதற்கு காரணம், மனசு எழும்பி இருக்கிற போது மூளை விழுந்து, மூளை ஒரு அடிமை. ஆனா மூளையை வச்சுட்டே விளையாட பார்க்கும். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பழக்கப்பட்ட ஒரு நண்பரிடம் வாய்ப்பூசாமல் பொய் சொல்ல நமக்கு எப்படி மனசு வருகிறது? படிப்பின் பெயரால் பொய் சொல்வதற்கு படிக்கிறதே அடிப்படையில் என்ன பொய் சொல்லப்படாது தானே, அறத்தின் வழியாக நடக்கிறது தானே. ஆனா போட்டிகள் நிறைந்த உலகம் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட காரணத்தினால பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றப்ப முதல் நாள் கூப்பிட்டு படிச்சேன்னு கேட்டா நான் படிக்கணுங்கிறான். யாரு? 15 வருஷம் பழகின நண்பன். படிப்பினுடைய அடிப்படை நோக்கம் பொய் சொல்லாத, அறத்திற்கு புறமாக நடந்து கொள்ளாதுன்னு. அப்ப இது போட்டிகள் நிறைந்த உலகம் என்று பொய்யாக நமக்கு வழங்கப்பட்டதுனாலதான் அடுத்தவனை போல வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு வருது. 2வது மிக முக்கியமான விஷயம், கடந்த காலத்திலேயே விழுந்து கிடப்பது. மனசு வீக் ஆகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் கடந்த காலத்திலேயே விழுந்தே கிடப்பது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நம்ம அப்பாக்களிடம் எப்போதும் ஒரு கதை உண்டு. இங்க இருக்க பசங்கள்ட்ட கேட்டது, அப்பா போதுமா 125 அந்த கதையை சொல்லிட்டீங்க, நீங்க செருப்பு போடாம ஸ்கூலுக்கு போனீங்க, நாங்கெல்லாம் பஸ்ல போறோம், அவ்வளவுதானப்பா, விடுங்கப்பா, பஸ்ஸே எடுத்துருவோம்ப்பா ஊர்ல. கடந்த காலத்தையே விழுந்து கிடப்பது. அந்த காலத்துல எங்க தாத்தா 7 கார் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன ஒரு படத்துல அசிம் ஜெரும்ல எங்க அப்பா 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாருன்னு சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற கதை அப்படித்தான். ஆளே இல்லாத ட்ரெயின் ஓடுது உங்க ஊர்ல, அதுல போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நீங்க போயிட்டு நான்லாம் வெறுங்காலம் நடந்தேன், அப்பெல்லாம் 3 வேளை சோறே கிடைக்காது, என்ன பண்ண சொல்லிங்க, வேலை இப்ப சாப்பிட்டுக்கங்க. கடந்த காலத்திலேயே விழுந்து கிடப்பது. நான் அப்படிப்பட்டவனாக இருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது. உங்களுடைய விஷயம் என்ன? பிரச்சனைகளுக்குள்ளே உழன்று அதில் சந்தோஷப்படுவதா? இது ஒரு மனநிலை. நாஸ்டாலஜி பேசுறது மாதிரி ஆனந்தம் உலகத்திலே இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் குடும்பத்திலே பிறந்தேன், செல்வந்தனாக இருந்தேன் என்று விழுந்து விட்டேன். உங்களுடைய நோக்கம் என்ன? மறுபடியும் செல்வந்தன் ஆவது என்றால் அதற்கு உழையுங்கள், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. There is only one solution. மறுபடியும் நீங்கள் முயற்சித்தால் வெற்றி பெற முடியும் என்பது மட்டும்தான் வாழ்வில் சாஸ்வதம். ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? கடந்த காலத்திலேயே விழுந்து கிடக்கும். அதுவும் அந்த மாதிரி 2 கேரக்டர் கேட்டோம்னு வச்சுங்களேன், 3 நாள் பேசுவாங்க. ஒரு கோபி டீம்ல உட்காந்து கரெக்டா அந்த 2 கேரக்டர் மீட் பண்ணா, எங்க தாத்தா பாத்தீங்கன்னா தாத்தா கதை முடிகிறதுக்கு சாயந்தரம், எங்க தாத்தா 3 கார் வச்சாரு, எங்க தாத்தா 4 கார் வச்சிருக்காரு, எங்க பாட்டி 500 பவுன் போட்டுச்சு, எங்க பாட்டி 600 பவுன் போட்டுச்சு, 2 பேரும் டீக்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு பேசலாம்ல. கடந்த கால நினைவுகளில் அந்த இழப்புகளை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது மனசு பலகீனமாக, அது சுருங்கிடும். யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்தை பேசுகிற போது மனசு விரியும், ஹாப்பியர். கவலைகளை பேசுகிற போது மனசு சுருங்கும். சுருங்குற மனசு எப்படி யோசிக்கும்? ரைட், இவனுக்கு தான் முடிச்சு போட்டுருக்கு, அது அதுவாகவே சோகமா இருக்கும். சோக பாடல்கள் அப்படின்னு கேசட் தனியா வச்சுவாங்க, பாத்தீங்களா இல்லையா? சோக பாடல் அதுலேயே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துருக்கேன், CD வச்சுருக்கான். 1980 சோக பாடல்கள், 81 சோக பாடல்கள், 82 சோக பாடல்கள். நைட்டு இதை கேட்பாப்ல, மனசு ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு அது புரியவே இல்லை. நைட்டு சோக பாடல் கேட்டு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். எது? கஷ்டப்பட்டு இழுத்து போட்டுக்கிறது, கஷ்டப்பட்டு சோகமா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ஒரு காதர் சாருடைய அண்ணன், அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கு, அடுத்த வினாடி. அது ஒரு மிக முக்கியமான கோட் சொல்லுவார். நீங்கள் வாழ்வில் தோற்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதியை எடுத்தாலே ஜெயிச்சிடலாம். நம்மளாம் கஷ்டப்பட்டு தோற்கிறது. அதுக்கு மிக முக்கியமான குறியீடுகள் நிறைய. 4 பெண்கள் நம்ம வீடுகளில் உட்காந்து பேசி சிரிப்பாங்க, சொந்தக்காரங்க தாய் அப்படிலாம் வந்தா பேசி சிரிச்சு ஒரே கண்ணு தண்ணி ஊதுறோட சிரிச்சுட்டு அப்படியே சிரிக்கையில சொல்லுவாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே நாளைக்கு என்ன நடக்க போதும். அப்ப அழுகைதான் வாழ்க்கை என்று நீங்க தீர்மானிக்கா? என்னைக்காவது ரொம்ப சிரிச்சவனே நம்ம வீடுகளில் அடிக்க நீ இவ்வளவு பேர் கைத்தட்டது காரணம்னா அவ்வளவு பேர் இந்த டயலாக் சொல்லியிருக்கோம். ரொம்ப சிரிச்சுட்டே நாளைக்கு என்ன நடக்க போதும், பாத்துக்கடா சாமி, தெரியாம நாளைக்கு கம்மியா சிரிக்கிறேன். சிரிப்பு வந்தா கூட சிரிச்சாதீங்க. சிரிப்பு வந்தால் சிரிங்க, அழுகை வந்தால் அழுங்கள், அதான் வாழ்க்கை. சிரிப்பு வந்தா சிரிங்க. என்னைக்காவது அழும்போது யோசிச்சிருக்கலாம், இன்னைக்கு அநியாயத்துக்கு அழுதுறோம், நாளையிலேயே ஜாலியா இருக்கும். யோசிச்சுக்கமா என்ன? என் வாழ்க்கையே இப்படி போச்சு. காலையில் அழுக, மத்தியானம் அழுக, சாயந்தரம் அழுக, இந்த மனுஷனை கட்டிலேருந்து ஒரே அழுக. 90 பவுன் இருக்கு பேங்க்ல, ஒரே அழுக. எதுக்கு?
we believe the negativism is life. தோல்விகளே வாழ்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம். இன்னைக்கு அழுதா நாளைக்கு சிரிப்போன்னு என்னைக்காவது நம்புனீங்களா? இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவோன்னு மட்டும் யார் சொன்ன? இந்த வாழ்வு சாஸ்வதம் இல்லை என்று நம்புகிறவன் வாழ்க்கையை பார்த்து எப்போதும் சிரிக்கிறான். அதைத்தான் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிறான். இந்த வாழ்வு சாஸ்வதமற்றது, எதுவுமே நிலையற்றது என்று நம்புகிறவனுக்கு ஒரு நாளும் துயர். இன்னைக்கு இந்த இடம் எனக்கு நிலை இல்லை, நேற்று எனக்கு இது இல்லை, இன்னைக்கு இது இருக்கு, நாளைக்கு எனக்கு இது இல்லை, அவ்வளவுதான். இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று எதன் மீது விருப்பு கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறார் ஓஷோ. இது இருந்தால் நலம், இல்லாவிட்டாலும் நலம். அதுவும் அதானா இதுவும் இதானா லேசா இழுத்துக்க வேண்டியதுதான். நம்ம பயம் என்னன்னா, இது போயிருச்சுன்னா இது போயிருச்சுன்னா இது போயிருச்சுன்னா இது போயிருச்சுன்னா போயிடும், அவ்வளவுதான். போயிருச்சுன்னா எவனாவது குறுக்க வந்துருவானா வண்டி ஓட்டுறவன் பார்த்தா குறுக்க வருவாங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? அவன் பாட்டு வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போறவன் குறுக்க எவனுமே வரமாட்டான். சனி முடிச்சவன் குறுக்க வந்துருவாங்க படாம குறுக்க வருவான். காலை விட்டு வர்றானா என்னன்னே தெரியுது. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குறுக்கவனா வந்துருவான் அப்படின்னு சொல்ல மாட்டோம்னா சைக்கிள் சடார்னு குறுக்க நிறுத்தி 80 கிலோமீட்டர் வண்டியில் வரோட நிறுத்தி மறப்பாங்க. இல்லையா மெதுவாக போக மாட்டேன், குறுக்க வந்த நீ தானடா. எப்போ பாருங்க என் வண்டி குறுக்கவே வராங்க, ஏன்னா நீங்க வர சொல்றீங்க. குறுக்கவா நான் சும்மா தானே போயிருக்கேன், நல்லா பிரேக் அடிப்பேன், குறுக்கவா. அப்படியே பிரேக்லேயே இருக்கும் ஒரு கால், அப்படியே ரெடியா இருப்பாங்க. பல பேர் பிரேக்ல இருந்து படாமல் எடுத்து அப்பதான் ஆக்சிடென்ட் மிதிப்பாங்க. சுத்தமா சோழியம் முடிக்கிறது. Why? We believe in negativism. இந்த மனசு அப்படி பழக்கம். இது நடக்காது என்று அதை நம்ப வைக்க பார்க்கலாம். ஆனா மனசு ரொம்ப நல்ல மனசு கிடையாதுடா, அதெல்லாம் நடந்துருண்டா. அது இன்னொரு வழியாக உங்களுக்கு பேசுகிறது, உற்ற தோழன் வழியாக பேசுகிறது. உங்கள்கிட்ட சொல்லி பார்த்து நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், மனசு நல்லா இருக்கு. இந்த கிறுக்கு போய் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் போட்டுருக்கு. அப்பதான் யோசிச்சு பாருங்களேன், ஆகப்பெரிய கவலைகள் கூட நீங்கள் நம்புகிற ஒரு மனிதரே அதெல்லாம் சரியா போயிருந்தானா இலகுவாகுது. எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையில என்ன இருக்கு? நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடம் அதெல்லாம் சரியா போயிருந்தா, எல்லாருக்கும் வர்றதுதான், அதெல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் சரியாயிருமா என்ன? ஆனா மனசு நம்ம சொல்லுதுல, ஏன் நான் சொல்லி கேட்கல, அவன் சொல்லியாவது கேளு. அப்பயும் அந்த ஆள் சொல்லுவான், எப்படி சரியாகும்? மூளை அந்த ஆள் சொல்லுவான்டா, எப்படி சரியாகும்? விளங்காம தான் போகும். எல்லோரும் மூளையை ஸ்ட்ராங்காக்க பார்க்கிறோம், மனசை ஸ்ட்ராங்காக்க பார்க்கறதே கிடையாது. தயவு செய்து மனசை ஸ்ட்ராங்காக்கணும்னா இருக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு விடும். ஏற்கனவே பல குப்பை இருக்கு நம்ம கிட்ட. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் மனது உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குப்பை தொட்டியை தலைகீழாக கவிழ்த்து வையுங்கள் அப்படின்னு. மனசு ஒரு குப்பை தொட்டி, ஏற்கனவே அதில் 1008 குப்பை இருக்கு. கேட்டு வாங்கி போட்டுக்கிறது. அவன் ஓடி போயிட்டானாம்ல, அள்ளி போடு. அவங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துறாங்கல்ல, அள்ளி போடு. அதுவும் அள்ளி போடு. அப்படியே அடைச்சு அப்படியே இறுக்கி கனவெல்லாம் எவனை கழுத்தை நெரிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான், அவன் நல்லா இருக்கான். உங்களுக்கு தொடர்பே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன வெயில் அடிக்குது, அள்ளி போடு. ஏற்கனவே இது குப்பைகளால் நிறைந்திருக்கிறது. உங்கள் மனதை தயவு செய்து பொதி சுமக்கும் கழுதையாக மாற்றாது. நல்ல விஷயத்தை தூக்கி போடுங்க போதும். ஆனா மெனக்கெட்டு கேட்கறது விடு. அட்டேப்பா புரோட்டா வாங்கி கொடுத்து புறணி கேட்கறதுல நம்ம லட்டுக்கு எவனுக்கு. அதுவும் சில கேரக்டர் வந்து சூப்பரா சந்தோஷமா இருக்கு, 4 விஷயம் சொல்லுவாங்க கேட்டுக்கும். நல்ல விஷயத்தை தேடி போவதற்கு மனது காலியா இருக்கு இல்லையா? மனது காலியா இருந்தாலும் நீங்க நல்ல விஷயத்தை தேடி போக முடியும் இல்ல, உள்ள ஸ்டோர் ஆகும். அதனால சொன்ன நீங்க குழந்தைங்க இருந்து கற்றுக்கணும். குழந்தை நல்ல விஷயத்தெல்லாம் உடனே உள்வாங்க. நாம தான் குழந்தை கெட்ட விஷயத்தை உள்வாங்குன்னு நினைக்கிறோம், கிடையாது. இந்த லாஜிக்கு அனலிட்டிக்கல் எபிலிட்டி எல்லாம் சின்ன வயசுல குழந்தைகிட்ட கொடுத்து மூளையை தயார் பண்ண பார்க்கிறோம். குழந்தைய தனத்தை கொள்ள முயற்சிக்கிறதுக்கான காரணம் அதுதான். யோசிச்சு பாருங்க, வானத்திலே மேகங்கள் குமைந்து அப்படியே இருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் தெரிவது போல தெரியுது. மேக கூட்டத்துக்கு நடுவுல குழந்தை வந்து அப்பாவை அழைத்து போய் பால்கனியிலே காட்டுகிறது. அப்பா வர அங்கே கடவுள் இருக்கிறான். அப்பா படார்னு அரைஞ்சு உன்னை எத்தனை வெள்ளி கொடுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன், இதை போய் கடவுள் உள்ள போய் போட்டோ எடுத்து காட்டுறான், 300 ரூபாய்க்கு வாங்கின, இதுதான் சாமி. மேக கூட்டங்களுக்கு நடுவே ஒளிந்து கிடக்கிற கடவுளை காண முடியாத நீங்கள் முட்டாளா? போட்டோவிலே தான் கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிற நீங்கள் முட்டாளா? வானத்திலே கடவுளை பார்க்கிற அவன் முட்டாளா? லாஜிக்கல் திங்கிங், ஆட்டிடியூட் ஒண்ணு வேணும். குழந்தையாக இருக்கட்டும், அது மனசு அதுக்கு சொல்லும். கடவுளை உலகின் எந்த வெளியிலும் பார்க்க முடியும் என்பது மனதின் திட்டம். அது போட்டோக்களில் மட்டும் ஒளிந்திருக்கவில்லை. இவர் தான் நம்ம சாமி. செத்து போன ஒரு பெருசு போட்டா காட்டுறாங்க, இந்த ஆள் இப்படா சாமி. கடவுள் எங்கும் இருக்கிறான் என்கிற தியரி தான் இந்த உலகம் நம்புது. அவன் தூணிலும் இருக்கான், துரும்புலையும் இருக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், இங்க எல்லாம் இருக்கான்ல. அட நம்புவோம் நம்பல. அடுத்தது எங்கும் இருக்கிறான் என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான்.
மூளையின் வழியாக அல்ல, மனதின் வழியாக. என் வீட்டுக்கு வெளியே அபார்ட்மெண்ட் வாசலிலே கதவு திறந்து விடுகிறவர் எனக்கு வாட்ச்மேனாகவே இன்றைக்கும் தெரிகிறார். என் குழந்தை அவரை தாத்தா என்று சொல்லுகிறது. நம்ம தாத்தா வீட்டில் இருக்கார், இவர் வாட்ச்மேன். கரப்பன் அவர் வாட்ச்மேன், எனக்கு தான் வாட்ச்மேன். அந்த முகமாவது உங்களுக்கு தெரியுமா? பிளாட்டுகளில் குடியிருக்கிற போது நான் சென்னையில எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த குழந்தைகள் அவர்களை தாத்தான்னு தான் சொல்லு. வயது நரைத்து தலை நரைத்த ஒரு மனிதன் தாத்தா. ஒரு நாள் ஒரு லாரியில முன்னால ஒரு லாரி போது நானும் என்னுடைய மக்களும் கார்ல போயிட்டு இருக்கோம். பின்னால போறப்ப அந்த பெரிய பூசணிக்காய் மாதிரி படம் வரைஞ்சிருப்பான் இல்ல, அந்த திருஷ்டிக்கா. அது என்னன்னு அது கேட்குது, அதுக்கு பேரும் நமக்கு தெரியல. நான் சொன்னேன் அது பூதம் அப்படின்னு. போங்கப்பா, அது பிங்கி டால் அப்படின்ட்டா. எனக்கு பூதமாக தெரிவது பிள்ளைக்கு பிங்கி டாலாக தெரிகிறது. நமக்கு பிங்கி டாலே பூதமாக தான் தெரியும். வந்துட்டா மாதிரி வீணா போனவே. வாங்க வாங்க வாங்க. எப்படி வந்துட்டா போன வீணா போனவே யாரு? ஒருத்தனை வீணா போனவன் நம்ம கூப்பிடுற டோனை பாருங்களேன். உள்ளுக்குள்ள வந்துட்டான் வீணா போனவன்னு சொல்றோம், உள்ள ஒருத்தனை வாங்க வாங்கங்கிறோம். பிடிக்காதவனை பிடிச்சவனு சொல்லணும், பிடிச்சவனை பிடிக்காதவனு சொல்லணும். வெளியில ஒன்னா இருக்கணும், உள்ள ஒன்னா இருக்கணும். கேரக்டர் வேற, பர்சனாலிட்டி வேற. அது தெரியுமா தெரியாதா? நம்ம எப்போதுமே பர்சனாலிட்டி தான் நம்ம கேரக்டர் நினைச்சுக்கிறோம். கிடையாது. அடுத்தவர்கள் பார்க்காத போதும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அதுதான் உங்க கேரக்டர். அடுத்தவன் பார்க்கையால எப்படி நடந்துக்கிறீங்களோ அது உங்க பர்சனாலிட்டி. நம்ம மாப்பிள்ளை விசாரிக்க போற மாதிரி, நம்ம மாப்பிள்ளை விசாரிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை? நம்ம ஆளுங்கலாம் அவர்கிட்டே சொல்லிடுவாங்க மாப்பிள்ளை விசாரிக்க வரோம். அவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான், டே வர்றாங்களா பொண்ணு வீட்டுல இருந்து, அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றான் அப்படிமாங்க. அவர்கிட்டே போயிட்டு சுப்பிரமணிய எங்கே வேலை பார்க்குறாரு, இங்கே தான் சார் வேலை. எப்படி மனுஷன்? தங்கமான மனுஷன். யாரு மாப்பிள்ளை? யாருன்னு மாப்பிள்ளை விசாரிக்க. அப்போ பர்சனாலிட்டி வேற, கேரக்டர் வேற. வி கன்ஃபியூஸ் வித் தட். நாம என்ன நினைக்கிறோம்? என் பர்சனாலிட்டி தான் என் கேரக்டர் நினைக்கிறோம். அப்படிதான் நம்ப வைக்க பார்க்கறோம். உங்களுக்கு தெரியுமா உங்க கேரக்டர் அது இல்லைன்னு? இப்போ என் தம்பி வந்திருக்கான், ஆக்சுவலா வீட்டில் போய் நைட்டு சிரிப்பான், நீ யானே இவ்வளவு சீரியஸா பேசுற அப்படின்னு. இது என் பர்சனாலிட்டி, என் கேரக்டர் அது இல்லை. நான் வடிவேல் ஜோக்க பார்த்து அது உருண்டு உருண்டு செய்வேன். நிறைய பேர் நீங்க எப்போதும் படிச்சுட்டே இருப்பீங்களா? என்ன என்னத்தை சொல்றது? இல்லைன்னு சொன்னா நம்ப போறது இல்லை. ஆமா ஆமா படிச்சுட்டே இருப்பேன். இல்லைன்னு சொல்ல வச்சுக்கலேன், ஓரம் கதை வராண்டா. இல்லையா படிக்காம தான் பேசுறானே, ஆளை பாருங்க ஓவர். ஏன் அதை சொன்னா இதுல நம்ம என்ன பெரிய வித்தியாசமா பேசுறாங்க. பர்சனாலிட்டி வேற, கேரக்டர் வேற. நம்ம பிள்ளைங்களை பர்சனாலிட்டி ஆகப்பாங்க. மாமா வர்றாருல, வணக்கம் சொல்லு. மாமாக்கு ஏன் வணக்கம் சொல்லணும்னு சொல்றதே கிடையாது. அவர் மாமா இல்ல, நீ வணக்கம் சொல்லணும். ஆனா நவீன கால படிப்பு வேறொன்றை சொல்லி தருகிறது. உனக்கு எது சரியோ அதுதான் சரி. நீ உண்மையாக புரிந்து கொண்டு எதை சரி என்று நம்புகிறாயோ அது சரி. நீ உண்மையாக புரிந்து கொண்டு எதை தவறென்று நம்புகிறாயோ அது தவறு. நமக்கு அப்படி கிடையாது. அவர் கெட்டவர் தான், ஆனா வணக்கம் சொல்லு. நம்ம ஒரு இந்த சமூக முரண்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லதுக்கும் சரிக்கு வித்தியாசம் இருக்கு. நல்லதுக்கும் சரிக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த ஆளு போனதுன்னா நம்ம கல்யாணத்துக்கு போனப்போ நமக்கு மரியாதை செய்யலை. அந்த ஆளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பத்தி கேவலமா பேசுறான். இது சரி. ஆனா அவர் மகளுக்கு கல்யாணம் வீடேறி பத்திரிக்கை வைக்க வந்துட்டாங்க. வந்தவரை வாங்கன்னு கூப்பிட்டு தண்ணி கொடுத்து காப்பி கொடுத்து உட்காருங்கன்னு மரியாதை செய்யணும். இது நல்லது. நல்லதா? நல்லது சரியா? சரி நல்லதா? இந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட. நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்க ஒரு பெருமிச்சுக்கு இப்போ தமிழ் மொழி விழாங்கிறதுக்காக நான் சொல்ல நினைக்கிறேன். நான் பல விஷயங்கள் அடுக்கிட்டே போவேன், கடைசியில் சம பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டு வர கொண்டாந்து கட்டிடுவேன். அங்க அதை பேசினா அது கிரகிச்சு ஜீரணிக்கிறதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டான். என்ன பண்றது? நிறைய சப்ஜெக்ட் இருக்கு பேசுறதுக்கு அப்படிங்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் உத்தரவுகளாகவே சொல்றோம். ஒரு பிள்ளை ஒன்றை கிரகிக்க மறுக்கிறது ஏன்? இப்போ தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல பேசுங்க சொல்றோம், ரைட்டு. ஏன் தமிழ்ல பேசணும்? என்னைக்கா சொல்லியிருக்கமா? அது நம்முடைய தாய்மொழி. நீ தமிழ் பேசணும், பேசு. அதுக்கு என்ன பே? எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ். அது நம்ம மொழி, நம்ம பேசணும். இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? நம்ம கல்ச்சர் இதுல போடக்கூடாது. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஏன்? நம்ம பண்பாடு படி இதை சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் நீ நடந்துக்கூடாது. ஏன்? இது நம்ம பண்பாடு படி நடந்துக்கூடாது. ஆக வயதில் முதிர்ச்சி அடையாத பெரிய அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு குழந்தையிடம் பண்பாட்டையும் மொழியையும் நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம்? பெரும் உத்தரவுகளாக கொண்டு போய் சேர்க்கிறோம். நான் ஆசைப்பட்ட எதையும் செய்ய அனுமதி தராமல் இருப்பதற்கு பெயர் பண்பாடு என்பதுதான் நாம் குழந்தைக்கு புரிய வைக்கும். அவ்வளவுதானே? அவன் ஆசைப்பட்ட ஒன்றை செய்ய தடையாக இருப்பதற்கு பெயர் பண்பாடு. நம்ம வீட்டு அப்படிதான் சொல்றோம். நான் இந்த விஷயத்தை செய்ய விரும்புறேன், நோன்னு இந்த வீடு சொல்லுது, அதுக்கு பண்பாடு என்ற ஒன்றை சொல்லுகிறது. ஏன் என்று சொல்லுவதே கிடையாது. இது நம்ம பண்பாடு இல்லை. அப்ப நம்ம பண்பாடு என்ன? எது பண்பாடல்ல என்று சொல்லுகிற நாம் எது நம் பண்பாடுன்னு ஏன் சொல்றதே இல்லை?
அப்போ ஒரு குழந்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறது? அந்த 10 பருவத்திலே, வளர் இளம் பருவத்திலே, அடலசன்ஸ்ல, போஸ்ட் அடலசன்ஸ்ல, ப்ரீடீன்ல, அடல்ட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா பருவத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் என்னன்னா, என்னுடைய உரிமைகளை பறிக்கும் விதத்திற்கு பெயர் தான் பண்பாடு என்று நாம் அவர்களுக்கு அப்படித்தான் அதை புரிய வச்சிருக்கோம். அதை உத்தரவுகளின் வழியாக கடத்த பாருங்க. இந்த உடை நீ போடக்கூடாது, காரணம் இது என்னுடைய பண்பாட்டுக்கு விரோதமானது என்று நீங்கள் சொல்லுகிற போது எல்லோரும் அணிகிற உடையை நான் அணிய வேண்டாம் என்று இந்த பண்பாடு தான் தடுக்கிறது என்று அவன் புரிந்து கொள்கிறான். அப்ப பண்பாடு என்பது என்னுடைய ஆசைகளுக்கு விரோதமானது, என்னை வரைமுறையின்றி கட்டுப்படுத்துவது என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்படி அறிமுகப்படுத்தி இப்படி கேட்க மாட்டான்னா எப்படி கேட்பான்? எப்படி கேட்பான்? இது இன்னொரு உத்தரவு. பண்பாட்டு ரீதியாக நீங்கள் அதிகாரம் செய்தால் எப்படி ஏற்பான்? மொழி வழியாக நீங்கள் அதிகாரம் செய்தால் எப்படி ஏற்பான்? நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவன் தமிழ் பேச வேண்டும் சொன்னா எப்படி பேச முடியும்? விஜய் யேசுதாஸுக்கு ஒரு பெரும் சிக்கல் உண்டு. நல்ல பாடம், ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டே அவர் ஜெயசுதாஸ் மாதிரி பாடுங்கிறாங்க. எப்படி முடியும்? உங்க அப்பா ஜெயசுதாஸ் பாடினார், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டு பாடு. எப்படி பாடுவார்? அவ்வளோ பெரிய லெஜண்ட் பையன் தான், இல்லைன்னு சொல்லல. அவரும் அற்புதமான பாடகர் விஜய் யேசுதாஸ். ஆனா முதல் பாட்டே நீ யேசுதாஸ் மாதிரியே பாடுறது. எப்படி பாட முடியும்? உங்களுக்கு 40 வயதில் இருக்கக்கூடிய தமிழ் நம்ம விட்டு பிள்ளைங்களுக்கு கலந்து பேசுகிற போது உடனே தட்டாது. முதல் விஷயம் இது சரியில்லைன்னு தெளிவா சொல்லிக் கொடுங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது, நாம செய்யறது தான் நம்ம பிள்ளை செய்யும். உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறான்னு அது மொழியில மட்டும் இல்லை, எந்த விஷயமா வேணாலும் இருக்கு. நம்மகிட்ட ஒரு சிக்கல் இருக்கு. நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ நான் சொல்றது செய். நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ நான் சொல்றது செய். நான் 11 மணிக்கு டீ பார்ப்பேன், நீ 8 மணிக்கு ஏற கட்டிடணும் இல்லையா? நான் நடுச்சாமத்தில் எந்திரிச்சு உட்காந்து படம் பார்ப்பேன், ஆனா நீ 9 மணிக்கெல்லாம் தூங்கிடும். நான் 8:30க்கு எந்திரிப்பேன், ஆனா நீ 6 மணிக்கு அலாரம் அடிச்சவனே எந்திரிச்சிடணும். 6 மணிக்கு அலாரம் வச்சு பக்கத்தில் இருக்கவனை எழுப்பிட்டு படுத்து தூங்குறவங்க பல பேர் எனக்கு தெரியும். அப்போ உத்தரவுகளாவே நீங்கள் பண்பாட்டை கடத்துகிற போது ஒரு குழந்தை இதை தண்டனையாக பார்க்க, என்னடா பண்ணுங்க, நான் ஆசைப்படுற எதையுமே செய்யப்பட மாட்டேன், எனக்கு அதுக்கு பண்பாடு என்ற பெயரை வைக்கிறார். மொழி என்பது ஒரு உணர்வு. மொழி குறித்த புரிதலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பல நேரம் கட்டளைகளாக பிறப்பிக்கிறோம். தமிழில் பேசுதல் வரவேற்கத்தக்கது. அதை விட மிக முக்கியமானது தமிழை பற்றி பேசுவது. நம்முடைய வீடுகள் தமிழை பற்றி பேசுவது. நீங்க தமிழை பத்தி பேசுங்க. தமிழ் பற்றி பேசினா தமிழ் பற்றி வேற தெரியும்னா நமக்கு. நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் டயலாக் வச்சிருக்கேன், அது அப்படித்தான். நம்மகிட்ட ஒரு ஸ்டாண்ட் டயலாக். 2 கேள்வி கேட்டாயிருச்சு நம்ம பசங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி எதுவுமா நகை வெட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு எங்க அம்மா கேட்கும். ஏன் வெட்டக்கூடாது அப்படின்னா அது அப்படித்தான். ஏன் எங்க அம்மா எனக்கு சொன்னிச்சு, நான் உனக்கு சொல்றேன். நீ ஏமா உங்க அம்மாட்ட கேட்கல? ஒன்னமா நான் திமிரு பிடிச்சவன் நினைச்சா? எங்க அம்மா சொன்னேன் அப்படியே நான் கேட்டேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி அந்த காலத்துல வெட்டக்கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கும் அல்லது நைட்டு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கான அப்பா விளக்கு இல்ல சொன்னாங்க. இப்ப என்ன, விளக்கு வந்து பேயை கொண்ட உலகம் இது. பகல் இரவெல்லாம் சொன்னா தான் தெரியும். இப்ப வெட்டினா என்ன, அதெல்லாம் கணக்கு கிடையாது. என்ன சனிக்கிழமை அதுவுமா காலையில இப்படி பண்றியே? அப்பெல்லாம் சனிக்கிழமை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, இப்ப லீவு தூங்குறாங்க. ஒரு 4 பொழுதுமா 9 மணிக்கு எந்திரிக்கிற, தினந்தோறும் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். நம்ம என்ன பண்றோம், இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறது கலாச்சாரம் நினைக்கிறேன். கிடையாது, கலாச்சாரத்தை காப்பாற்றுறது தான் கலாச்சாரம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கலாச்சாரம் என்பதே மாறிக்கொண்டிருப்பது தான், பண்பாடு என்பதே மாறிக்கொண்டிருப்பது தான். பண்பாடுங்கிறது அது மாறிக்கொண்டே இருப்பதுதான். உங்க பாட்டி உங்களை திட்டினாங்களா இல்லையா? உங்க பாட்டி உங்களை திட்டினப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் உங்க பேரை உங்களை சொல்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, உங்கள் பாட்டியினுடைய பார்வையிலிருந்து உங்கள் உடை நாகரிகமற்ற உடை. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? எவனுமே அந்த காலத்துல பார்க்கலைங்கிறதுனால இவங்க வாட்டுக்கு அநியாயத்துக்கு சொல்றாங்க. நான் ஒரு மேடை இல்ல பெரியவங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க, நான் யதார்த்தத்தை தான் பதிவு பண்றேன். வயசானவங்க நான் போன பிறகு காசு வெட்டி போட்டாங்க, ஊருக்கு போனோம். ஒரு மேடையில நிறைய பெரியவர்கள் இருந்தாங்க. ஆக்சுவலா இப்போ கூட இவங்க ராஜாராம் சார் சொன்னாரு, அந்த சால்வை போட்ட உடனே படார்னு கலெக்டர் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஏன்னா அதாவது அப்போ அவர்கிட்ட ஒரு விளக்கம் சொன்னேன், இல்லைங்க கொஞ்சம் பெரியவர் ஆன பிறகு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் சின்ன வயசுலேயே கிடைக்கிறப்ப அது மாதிரி கூச்சமா இருக்கு. 24 வயசுல எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அப்ப வேணான்னு உடனே எடுக்க பழகினேன், அதனால எங்கேயுமே எனக்கு கூச்சமா இருக்குன்னு. இது பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலங்க அப்படியே கண்ணு அசந்து ஏர்போர்ட்ல என்ன அங்க போட்டாங்க பாருங்க ஒரு சால்வை மாலையும், அதை போட்டது பரவாயில்ல. அடுத்த நிமிஷமே அந்த போட்டோவை என் ஃபேமிலியோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த ஆள் அனுப்பிட்டாருங்க கலந்தது. அங்கேருந்து ஓட்டம் ஓட்டுறாங்க. என்னடா காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் வாழ்க்கையில சால்வை போட்ட ஒரே ஆள் நீங்க அப்படின்னு இப்ப சொல்ல வந்துனே மறந்து போச்சேன். பெரியவங்க அந்த மாதிரி ஒரு பெரியவங்களா இருந்த ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பெரியவர் பேசினார். அவர் பேசும்போது இந்த பசங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, நாங்கள்லாம் அப்படி இருந்தோமா அப்படி பேசுகிற ஒரு விஷயம் சொன்னார். அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் விளக்கு மரத்தின் கீழே இருந்து படித்தோம். இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி பொறுப்பற்றவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் விளக்கு மரத்தின் கீழே இருந்து படித்தோம்னா அத்தனை தடவை அந்த விளக்கு மரத்தின் கீழே போஸ்ட்லாம் கீழே தான் உட்காந்து படிப்பாங்களாம்.
அப்போ பக்கத்தில் இருந்தவர் வயதானவர் தான், ஆனால் அவர் எனக்கு முன்னாலேருந்து நல்ல ரொம்ப விளையாட்டாக பேசுவார். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க போஸ்ட் மரத்துக்கு கீழே உங்களுக்கு அவரையும் தான் சொன்னார், நானும் என்னுடைய நண்பரும் 2 பேருமாக அந்த விளக்கு மரத்தின் கீழே இருந்து படிப்போம் அவரையும் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்னங்க விளக்கு மரத்துக்கு கீழே இருந்து படித்தான்? அட சும்மா சொல்கிறான் தம்பி, அப்போலாம் வீட்டில் லைட்டே இருக்காது, அதனால அங்கே உட்காந்து படித்தோம். எப்படி? அப்போலாம் வீட்டில் லைட்டே இருக்காதான், வீட்டில் லைட் இல்லைன்னு லைட்டுக்கு இடத்துல படிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு. நாங்கள்லாம் விளக்கு மரத்துக்கு கீழே இருந்து படித்தோம், நீங்கள் எல்லாம் பாருங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விளக்கு மரத்தில் தான் விளக்கு இருந்துச்சு, வீட்டில் லைட் இல்லை. இப்போ வீட்டில் லைட் இருக்கு, வீட்டில் உட்காந்து படிக்கிறோம், அவ்வளோதானே வித்தியாசம். யோசிச்சு பாருங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் செய்வேன் நீ செய்யப்படாது, நான் செய்வேன் நீ செய்யப்படாது. நான் டெம்பிள் ரன் விளையாடுவேன், பால் கொதிக்கிற வரைக்கும் டெம்பிள் ரன். டைம் முடிஞ்சு போச்சா? மேடையில் யாராவது என்னால பயமா ஒரு 45 நிமிஷம் தாங்க நான் பேசுவேன். 1.5 மணி நேரம் நீ பேசணும் அப்படின்னாங்க. ஆனால் போற வாக்க பார்த்தா 2 மணி நேரம் அவங்க இருக்கு வராலையில. அப்புறம் 1.5 வருஷம் பேசுனதாச்சே. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களாம் சொல்லும், உனக்கு தெரியுமா எங்க அப்பாலாம் படிக்கிறப்ப ஏசியே கிடையாதான் அப்படின்னு. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது பெருசு. அந்த பிள்ளையோட பேரப்பிள்ளை என்ன பேசும் தெரியுமா, உனக்கு ஒன்று தெரியுமா எங்க அப்பா கிட்ட சொந்தமா ஹெலிகாப்டரே கிடையாதா. இது கால மாற்றம், அவ்வளவுதான். நாம பண்பாட்டை சொல்லுகிற போது துருத்தி கொண்டு நமக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நான் நம்புகிற ஒன்றை நீ நம்ப மறுக்கிறாயே என்கிற கோபம், நான் ஏற்றுக்கொண்ட ஒன்றை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயே என்கிற கோபம், நான் தீவிரமாக நேசிக்கிற ஒரு விஷயத்தை நீ கிஞ்சித்தும் கவலைப்படாமல் கிள்ளி எறிகிறாயே என்ற ஆத்திரம். இந்த ஆத்திரம் தான் நம்முடைய பிள்ளைகளிடம் அதை உத்தரவாக கொண்டு போய் சேர்க்கிறோம். நீங்கள் அதை நேசித்ததற்கு பின்னால் அந்த வாழ்க்கை முறைக்குள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள், நீங்கள் பொங்கலை பார்த்தீர்கள், திருநாளை பார்த்தீர்கள், நல்லது கெட்டதை கேட்டீர்கள், திருக்குறள் படித்தீர்கள், வாழ்வோடு தமிழர் இருந்தது, தமிழோடு வாழ்வு இருந்தது. ஆனால் அதிலிருந்து சற்று விலகிய ஒரு வாழ்க்கை முறைக்குள், உலக பொருளாதார சிந்தாந்தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மூளையின் வழி நடத்தப்படக்கூடிய, அப்படி நடந்தா தான் நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறதுக்கா, நீங்களே அப்படி தான் நடத்துறீங்க, ரைட்டா? அப்போ ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத பார்ப்பான். இதை நான் படித்தா எனக்கு காசு வருமா? வராது, நான் இருக்குது படிக்க உண்டா இல்லையா? அப்போ எந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்விலிருந்து கிடைத்த சாரத்தின் வழியாக நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை உத்தரவின் வழியாக உங்கள் பிள்ளைக்கு எப்படி கடத்த முடியும்? வாழ்வின் சாரத்தின் வழியாக நீங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பாடமாக புகுத்த முயற்சிக்கிறீர்கள். தமிழ் பற்றி பேசுங்க, எத்தனை வரலாறுக்கு நீ சொந்தக்காரன் என்று பேசுங்க, எத்தனை பெரிய இதிகாசத்திற்கு நீ சொந்தக்காரன் என்று பேசுங்க, ஆகப்பெரிய பொதுமறை உன்னிடம் இருக்கிறது என்று பேசுங்க. உலகம் முழுக்க உன்னுடைய திருக்குறள் இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பின்னால் வாழ்வியல் தத்துவம் இருக்கிறது என்பதை அவனுக்கு புரிய வையுங்கள். 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணல, அம்மா அவனுக்கு இட்லி வைக்க மாட்டேன், எப்படி மனப்பாடம் பண்ணான்னு கேட்கிறேன். எது ஒருவனை ஈர்க்கும், அது குறித்த பெருமிதம் அவனை ஈர்க்கும். அகத்தினை இருக்கிறது, புறத்தினை இருக்கிறது, நாலடியா இருக்கிறது, திருவன்பா இருக்கிறது என்று சொல்லுங்கள். 11 கீழ்கணக்கு இருக்கிறது, மணிமேகலை இருக்கிறது, சிலப்பதிகாரம் இருக்கிறது. மன்னனின் அரசியலை பேசிய சமூகத்துக்குள் மக்களின் அரசியலை பேசிய சிலப்பதிகாரத்திற்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லுங்கள். அவன் தாராளமா தமிழ் படிப்பான், தேடி தேடி படிப்பான். மனப்பாட பாட்டு படிக்க சொல்லுங்க, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி படிச்சு சொல்லல, வாயிலே குத்துவோன்னா போங்க இடம் இட்டு இதுட்டு வீட்டுக்கு போயிடும். மொழி குறித்த பெருமிதம் அவனை ஈர்க்கும். The history behind the language is more important. Literature speaks more. நீ இப்ப இங்கிலீஷ்ல பேசுற, இங்கிலீஷ்ல கூட பேசுங்க, தமிழ் பேசுங்க, அவ்வளவுதான். ஆங்கிலத்தில் கூட நீங்கள் தமிழை பற்றி பேசுங்க. ஒரு விஷயம் குறித்த ஒரு ஈர்ப்பை, உணர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்த முடியாமல் போனால் அது உங்கள் தோல்வி, அது ஒரு தலைமுறையின் தோல்வி. அதற்கு உங்கள் கோபம் குறையும். நான் நம்புகிற விஷயத்தை நீ நம்பவில்லை என்ற கோபம் இருக்குல்ல, அது குறையும். அவன் நம்ப மாட்டான். உங்கள் தாத்தா நம்பினதை நீங்க நம்பல. அவர் தீவிரமாக பெருமுனையில் இருக்கிற கல் ஒரு சாமி என்று நம்பினார். அதனால் இரவிலே போகிற போது என்னை பெயரிட்டு அழைத்தது ஒரு பெருங்கதை உங்களிடம் சொன்னார். எங்க ஊர்ல கூப்பிட்டு அடிச்சாங்கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. போறப்ப கோபி அப்படின்னு கூப்பிடுமா, திருமணமே பொட்டேன்னு அடிச்சிருமா, 100 பேர் செத்து போயிட்டாங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த கல்லுகிட்ட போறப்ப கூப்பிடுதான் பார்த்தேன். அது என்னை ஒரு நாள் அழைத்ததில்லை. ஆனால் அந்த ஊர்க்காரர்கள் முழுக்க இதை நான் சொன்னால் என்னை திட்டுவாங்க. ஏன்னா அவன் தீவிரமா நம்பின ஒரு விஷயத்தை. அந்த கல்லு பேர் கூப்பிட்டு அடிச்சாங்க, பேர் வச்சாங்க பாருங்க, கூப்பிட்டு அடிச்சா கல்லு. அந்த கல்லு கூப்பிட்டு அடிக்குமா? உங்களுக்கு அப்ப கோபம் ஏன் வருது? நீங்கள் வாழ்வுக்குள்ளே அதை பார்த்தீங்க. அவன் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல தானே பார்க்கிறான். அவனுக்கு உணர்வு எப்படி வரும்? நீங்கள் அதை ஏற்படுத்தாமல் அது வரவே வராது. தமிழ் குறித்த பெருமிதங்களை சொல்லாமல் வரவே வராது. அத்தனை வைத்திருக்கிறான்னு சொல்ல முடிஞ்சா, காமத்திலே எத்தனை வைத்திருக்கிறான் தமிழன் என்று அவனுக்கு நீங்க புரிய வச்சிருக்கணும். பொருந்தா காமம், கைக்கிளை, பரத்தையோடு குணம் எத்தனை கொண்டு போயிட்டான். அப்படி என்னடி நேற்று மட்டும் சின்ன பிள்ளை எவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் புரியாது. அப்படி என்னடி நேற்று மட்டும் உன் வீட்டில் அத்தனை சத்தம்,
சத்தம் போடாத கட்டில் வாங்க உன் வீட்டில் அப்படி என்ன ஒரு பஞ்சமா? தென்னையில் ஒருத்தி படுத்திருக்கிறாள் என்பது உனக்கு தெரியாதா? அவள் திருமணமாகாத பருவம் அங்கே எனக்கு புரியாதா? லைஃப சொல்றான். தோழியோடு போதது, மன்னன் வர்றது, எத்தனை இருக்கு, எத்தனை வரலாறு இருக்கு அதற்கு பின்னால. அழைத்து செல்லணும். நீங்க ஒப்பிக்க சொல்றீங்க. ஒழுங்கா தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு. தண்டனையா இருக்கான். அவனுக்கு வாயிலே வரமாட்டேங்குது. எதன் மீது பிரியம் இருக்கிறதோ தானாய் வரும். நான் அதுதான் முதல்ல சொன்னேன். லீ குவான் யூ என்கிற மனிதன் தன் சமூகத்தின் மீது வைத்த பிரியம் தான் சிங்கப்பூர். அந்த பிரியம் தான் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சு. அப்ப அந்த பிரியம் தானே அவனுக்கு வரணும். எப்படி பிரியத்தை வரவே வைக்கல? ஏன்னா நம்மளே அதை செய்யறது இல்லை. நான் சொன்ன டிவி கதை தான் இது. நான் டிவி பார்ப்பேன், நீ பார்க்கப்படாது. நான் உனக்கு உத்தரவு, நீ மொழியை கற்றுக்கொள்ள. ஏன் கற்றுக்கணும்? இல்லை, நான் தான் கேட்குறேன். உங்கள் உத்தரவுகளுக்கு பணிந்து போக இந்த பிள்ளைகள் தயார் இல்லை. உணர வைங்க. அது மட்டும், அது சவால். அதுக்கு நமக்கு நல்லா தமிழ் தெரியும். நாம படிக்கணும். பாரதி படிக்கணும், பாரதிதாசன் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், தொல்காப்பியம் படிக்கணும், இலக்கணம் படிக்கணும், 11 கீழ்கணக்கு படிக்கணும், மேல்கணக்கு படிக்கணும். உள்ளாந்து போகணும். டிராவல் பண்ணுங்க. அந்த டிராவல் அவனை கூட்டிட்டு போங்க. அவன் எழுதிய முதல் கவிதைக்கு சொட்டு கொடுங்க. இதுதான்டா கவிதைன்னு சொல்லுங்க. நம்ம இலக்கணம் கற்றுக் கொடுக்க கிடையாது. அவன் வழி நின்றுதான் அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்த முடியும். என் வழி வந்து நீ இந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள் என்று நீங்கள் அவனை வசைவாட முடியாது. அப்படி பண்ணா கடைசியில் தோல்வி மிஞ்சும். மறுபடியும் மன உறுதி கொலையும். நம்ம சொல்றதை கேட்கலன்னு கட்டிட்டனா தென்னை மரத்துல பசுமாட்ட இல்லைன்னா நம்ம மன உறுதி கொலை. நம்ம மன உறுதி கொலை. நாம எல்லாரும் இவ்வளவு பேசினாலும் நம்ம ஆள் மனசுக்குள்ள இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, வீணா போனவங்க அப்படின்னு மனநிலை. இளையவர்கள் திமிர் பிடித்தவர்கள் என்று பெரியவர்களும் பெருசுகள் ஏதாவது வெட்டி பேச்சு பேசுதுன்னு இளையவர்களுமாக பிரிந்து போகிறோம். ஒரு மொழி குறித்த அந்த பெருமிதம் அவனுக்கு வரணும். சோழன் யார், சேரன் யார், பாண்டியன் யார், நீ எந்த வம்சத்திற்கு சொந்தக்காரன், உலகாண்ட வம்சம் நீ, உன்னைத்தான் இந்த உலக சமுதாயம் தேடியது, இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறது. உன் மொழி மீதான பிரியம் உனக்கு வருவதற்கு பின்னால் இத்தனை விஷயங்கள் வேண்டும். ஒரு வாள் எடுத்து அதை பத்தின வர்ணனை பத்தின கவிதை நமக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? தமிழை பிள்ளைங்க படிக்கணும்னா நாம படிக்கணும். இது சொல்றதுனால உங்கள்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வரலாம், வரட்டும், பரவாயில்ல, ஒரு தப்பு. உங்களிடம் நல்லவன் பெயர் எடுக்கவெல்லாம் நான் வரவில்லை. நல்லவனாக இருக்க மட்டுமே நான் முயற்சிக்கிறேன். This is the absolute way to educate your kid. இது ஒன்றுதான் வாய்ப்பு. நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சு நீ படி, நீ படி, நீ படி. நீங்க அதுல டிராவல் பண்ணணும். விழுந்து கிடக்கணும். மொழி என்பது விழுந்து கிடப்பது, தலைப்பது. அதோடு ஊடாடும், விளையாடும். நம்ம சொல்லாடல் பண்ண பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா பேசணும்னு பார்க்குறேன். யாரோ ஒருவரை போல பேசணும்னு பார்க்குறேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் என்னுடைய நண்பரோடு இரவெல்லாம் எடிட்டிங் முடிச்சுட்டு ஒரு நண்பரோட போனப்ப இங்கே ஒரு டாக்குமெண்ட் வாங்கின, ஒரு வக்கீல் டாக்குமெண்ட் வாங்கணும், வாங்கிட்டு போயிடலாம், நீங்கள் வாங்கினாரு. கீழே காரில் நாங்கள் மேலே அப்புறம் கூட்டு போயிட்டேன். இந்த ஒரு இப்படி ஒரு பாதை, அதுக்கப்புறம் இந்த வீடு. அந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். இந்த அவங்க வீட்டுக்கு போய் டிவி ஓடிட்டு நைட்டு 10:30 மணி. ஒரு பையன் அரை தூக்கத்தில் விழுந்து விழுந்து எப்படியும் எந்திரிக்கிறான். அவங்க அப்பா போட்டே நடிக்கிறார். பாடுறா எப்படி பேசுறான் பாரு, அவனை மாதிரி பேசணும் எப்படிங்கிறார். ஏது நீ நான் ஓடிட்டு இருக்கு. அவன் இல்லை விழுந்து தூங்குறாங்க. அவன் சண்டே நைட் யோசிச்சு பாருங்க. மண்டே காலையில் அவன் போகணும் ஸ்கூலுக்கு. அங்கே போட்டு கிளியும் கிழிப்பாங்க. அங்கே தினந்தோறும் நீ நான் தான் பள்ளிக்கூடத்தில் அவனை அடிக்கிற பாரு, எப்படி பேசினா பாரு, எப்படி செயலை பற்றி அப்படி பேசணும்டானா அவனுக்கு ஒன்றுமே புரியும். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் என்னை கடுமையாக இருக்கிறாள் அவனாக தான் இருப்பான். நான் அந்த அரை இருட்டில் அங்கே உட்காந்துருக்கேன். போனவர் பார்க்குறாரு. அவர் ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறேன்னு என்னை பார்த்து சிரிக்கிறார். அவர் என்கிட்டையும் பாருங்க சார், அவர் மாதிரி அவனை பேச வைக்கணும்னு பார்க்குறேன்னு என்கிட்டே சொன்னாருங்க அவரு. நான் ஆள் கன்றாவியா அப்படியே தாடி இடியுமா, ஏன்னா எடிட்டிங் போய் ஒரு வாரமாக அந்த வேலைகளே தெரிஞ்சோம். வந்தவருக்கே என்னை கூட்டிட்டு வந்தவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஆளு தெரியாம தான் பேசுறானா இல்லை வேணும்னே வம்புழுக்கிறானா, எனக்கு அந்த சந்தேகம். இங்கே தானே உட்காந்துரும். அப்புறம் நான் கேட்டேன், அவரை மாதிரி இவன் ஏங்க பேசணும் அப்படின்னு. என்ன சார் நீங்க ஒரு ஆளு புரியாத மாதிரி பேசுறீங்க, அவரை மாதிரி பேசணும் சார் இவன் ஏன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது சார், அவரை மாதிரி இவனை பேச வைக்கல நீங்க பாருங்க அப்படின்னா. அவன் அப்படி தூங்கி விழுகிறாங்க. நான் சொன்னேன், அப்பெல்லாம் துன்புறுத்தாதீங்க, அவனுக்கு பேச விழுது பேசலாம், இவனுக்கு என்ன வருதோ அது வந்துட்டு போகும். அதெல்லாம் முடியாது சார். ஏன்னா இவர் சின்ன பிள்ளையா இருக்கிற பேச்சு போட்டு தோத்து போயிட்டாராங்க. ஏன்னா நீங்க பெத்தெடுக்கிறதுக்கு காரணமே இல்லை. அவன் ஏன் கோபிநாத்த மாதிரி பேசணும், அவன் நல்லா பேசட்டுமே, பாவம் அவனாவது நல்லா பேசட்டுமே. So we want somebody, நம்ம யாரோ ஒரு ஷூப்ல காலை விட்டுக்க பார்க்கிறோம். அது நம்முடைய பிள்ளைகள் மீது பிரதிபலிக்கிறது. நான் இந்த மொழி விஷயத்தை இங்க உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்தில் நமக்கு பல விஷயங்கள் மீது வெறுப்பு வருகிறது. இதெல்லாம் நம்மளால செஞ்சிட முடியாது அப்படின்னு தோணும். நம்ம பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனுக்கு வர்றோம். அதனால கோவம் வந்து கொட்டுறோம். நம்முடைய பழங்கதைகள்லாம் சொல்லி பார்க்கிறோம். பழங்கதைகள்லாம் பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட இப்ப கதையே இல்லை, அந்த கதை வேற. யாருக்கா கதை சொல்ல தெரியுமா? நம்மகிட்ட எல்லாம் ஒரே ஒரு கதை தான். ஒரு ஊர்ல
ஒரு ராஜா, அந்த ராஜா செத்து 100 வருஷம் ஆச்சு. நம்ம கதை ஆரம்பிச்சாலே ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னா இவன் அவ்வளோ கதை டிவியில வந்துருச்சு. இப்ப ஆக்சுவலா பிள்ளைகள்கிட்ட பெருங்கதைகள் இருக்கு, நம்ம கேட்கறதே கிடையாது. யாராவது பிள்ளைகள்கிட்ட கதை கேட்டிருக்கீங்களா? அற்புதமா சொல்லுவாங்க பிள்ளைகள் கதைகள். கதை சொல்லவும் நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு படிக்க சொல்ல மட்டும்தான் தெரியும். ஒழுங்கா படிக்கணும் எல்லாத்தையுமே. மொழி கத்துக்க, பண்பாடு கத்துக்க. எப்படி கத்துப்பான்? கத்துக்க கடமை அவன்கிட்ட கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். பெத்ததோட என் கடமை முடிச்சு, கத்துக்க வேண்டிய உங்கடா. நீங்கள் மொழிக்குள் விழுந்து கிடக்காமல் உங்கள் பிள்ளைகளிடம் அந்த உணர்வை புகுத்த முடியாது. அவர்கள் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு எதுவும் நடக்கப் போவதில்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மொழி என்பது ஒரு நீண்ட பயணத்தோடு தொடர்புடையது. இப்படி வார்த்தைகள் வழியாக மட்டும் அவர்களை நாம் மொழியை கற்றுக்கொள்ள பழக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற உணர்வு உங்கள் பிள்ளைக்கு இருக்காது. உங்கள் பேர பிள்ளை பேசாம போயிடும். ஏன்னா அவன் சத்தியமா சொல்லி தர மாட்டான். ஏன் உசுறு எடுத்தாங்களா, நீ நல்லா இருந்தா. அந்த உணர்வு அவனுக்கு கடத்தப்படணும். That's a far most important thing. Exchange of feelings regarding the language is more important.